கிறிஸ்தேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளையும் அழைத்து இன்றைய நாளிலும் நாம் தேவனை நோக்கி ஆராதிக்கும்படியாகவும் அவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் யாவரும் தியானிக்கும்படியாகவும் தேவன் கிருபை செய்துள்ளார். அதனால் நம்முடைய தேவனுக்கு மீண்டுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றி எடுத்துக்கொண்டு இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு சகோதரர் சொன்ன வண்ணமாக யுத்தம் கர்த்தருடையது. சகோதரர் என்ன பாடம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக அவர் ஒன்றும் சொல்லவே இல்லை. அதை நான் அவர்கிட்ட சொல்லலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக 2 சப்ஜெக்ட் எப்போ பார்ப்போம்? 3rd வீக் தான் பார்ப்போம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீக்கில் என்ன பண்ணுற போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 2வது சப்ஜெக்ட் யார் எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நானே தான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த பாடம் பார்த்திங்கன்னா 2 சப்ஜெக்ட் இருக்குது. அன்பான சகோதர சகோதரர்களே, நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு யுத்தம் ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். எனக்கு தெரியும், நானும் சின்ன வயசுலேருந்து, இப்போ சின்ன வயசு தான் இருந்தாலும் ஓரளவுக்கு வயசாயிருச்சு. ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்தான்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கு ஒரு சோர்வு வரும். அந்த சோர்வு இல்லாமல் ஒரு பழைய ஏற்பட்ட காலப்பகுதியில் நடந்த ஒரு யுத்தம், அந்த யுத்தத்தை நம்ம பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் அந்த யுத்தம் பார்த்த பின்பாக சப்ஜெக்ட் 1ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாமிச இஸ்ரேலுக்கு அது எப்படி ஒரு பொருளாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 2வது சப்ஜெக்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு என்ன ஒரு பொருளாக இருக்குது என்பதை பார்க்க போகிறோம். இப்போ புரிஞ்சுங்களா 2 சப்ஜெக்ட் என்னென்னு? ஒன்று மாம்ச இஸ்ரேல், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய இஸ்ரேல். இப்போது மாம்ச இஸ்ரேலும் அடி வாங்குது, ஆவிக்குரிய இஸ்ரேலும் என்ன பண்ணுதுங்க, அது அடி வாங்கிட்டே இருக்குது. அப்படி என்றால் இந்த காலப்பகுதியில் இந்த பாடம் மிகவும் தேவையானது ஒன்று. இன்றைக்கி நிறைய ஆர்டிக்கலில் இதை குறித்து நம்ம நிறைய சகோதரர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த சில ஆர்டிக்கிளோடைய பிக்சரும் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த காலப்பகுதியில் இந்த பாடம் எப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பது. சரி, நீங்கள் அந்த ஆதார வசனம் படிக்கின்ற பொழுதே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஹிஸ்ட்ரி யாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் என்பதை. கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஹிஸ்ட்ரி ஹமாஸா? இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஹமாஸ் பற்றிலாம் இப்போ பார்க்க போகிறதில்ல. அது சப்ஜெக்ட் 1ல் அது பார்ப்போம். பட் ஹமாஸும் குறிச்செல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது இல்லைங்க, அது இப்போ இல்லை. ஸோ யாரை குறித்து? இஸ்ரேல் தான். இப்போ யாரை குறித்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெரி குட், யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசபாத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோசபாத்து குறித்து இங்கே எடுக்காத பாடங்களே இல்லை. ஒரு காலத்தில் யோசபாத்து குறித்து இங்கே பாடமாக போயிட்டு இருந்தது. பட் அந்த பாடம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறதில்லைன்னா பார்க்க போகிறதில்லை. இப்போது கொஞ்ச நேரம் எதுவுமே வராது, வசனம் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கும். தயவு கூர்ந்து அனைவரும் இந்த வசனத்தை கவனிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். இல்லைன்னா பின்னாடி சப்ஜெக்ட் 1ல் சப்ஜெக்ட் 2ல் இது எதுவுமே நமக்கு புரியாமல் போயிடும். ஒரு விஷயம் நமக்கு புரியவில்லை என்றால் பாடம் எண்டு வரைக்கும் நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா சோர்வாக போயிடும். வசனங்கள் மட்டும் நம்ம நல்லா கவனிச்சுக்குவோம், அதுக்கப்புறம் அழகாக எல்லாமே மேட்ச் ஆகி வரும். சரி, இப்போ பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் நடந்த ஒரு யுத்தம். இந்த யுத்தம் ரொம்ப ஃபேமஸுங்க. நீங்கள் எந்த ஒரு கூகுளையோ எந்த ஒரு பாபிலோன் சபைகளோ எங்கே போய் நம்ம பார்த்தாலும் இதில் வர நிறைய வசனங்கள் கோட் பண்ணுவாங்க. பல கிறிஸ்தவர்கள் இதில் வர வசனங்கள் தான் கோட் பண்ணி பேசுவது உண்டு. அது எல்லாமே இப்போ இங்கே வரப்போகுது. ஸோ நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்ப 3 பேர், நல்லா புரிஞ்சுங்களேன், 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோவாப், அம்மோன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன், அந்த மலை சேயீர் மலை. சேயீர் மலையில் இருக்கிற ஜனங்கள். இப்போ இந்த வசனம் தான் உங்களுக்கு எளிமையாக புரியவருக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏதோமியர்கள் பக்கத்தில் அவங்க இருப்பாங்க, பட் ஏதோமியர்கள் கிடையாது. இப்போ சேயீர் மலையில் இருக்கிற ஜனங்கள் 3 பேர் சேர்ந்து
நல்லா புரிஞ்சுக்கலாம். 3 பேர் சேர்ந்து யாருக்கு விரோதமாக வருகிறார்கள் பார்த்தீங்கன்னா, யோசபாத் என்கிற ராஜா கூட என்ன பண்ணுறாங்கன்னா யுத்தம் பண்ண வராங்க. யோசபாத் ராஜா பார்க்கிறார், கேள்விப்படுகிறார். படுகின்ற பொழுது இவங்களை சுற்றி வளைச்சிட்டாங்க. இப்போ யூதாவை சுற்றி வளைச்சிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோவாப் புத்திரரும் அம்மோனியர்களும் அதே மாதிரி சேயீர் மலை சுற்றி வளைச்சிட்டாங்க. இப்போ யோசபாத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படை, ஒரு இராணுவம் யோசபாத்துக்கு ஆப்போசிட்டாக நிற்குது. தொடர்ந்து வாசிப்போம். 2ஆம் வசனம். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்போ புரிஞ்சுங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, யோசபாத்து சொல்றாங்க அவங்க இங்க இல்ல, கடலுக்கு அப்புறத்தில் இருக்கிறாங்க. அங்கிருந்து ஏராளமான ஜனங்கள், நீ நல்லா புரிஞ்சுங்க, ஏராளமான ஜனங்கள் உமக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறார்கள். அவங்க சிரியாவில் இருக்கிறாங்க, அதே மாதிரி மலை சேயீரில் இருக்கிறாங்க, அங்கிருந்து வராங்க. இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூதாவை சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்களும் அத்தனை நாட்டு ராஜாக்களும் இப்போ இஸ்ரேலுக்கு விரோதமாக, குறிப்பாக யூதாவுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்கன்னா யுத்தம் பண்ண வராங்க. யோசபாத்துக்கு ஃபெட்டப் ஆயிட்டார். அவரால் இந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியாதுன்னு கிளியராக அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் ரொம்ப ஒரு ஃபெட்டப்பான கண்டிஷனில் இருக்கிறார். பட் ஃபெட்டப்னு சொன்னோடனே சோர்ந்து போகலை, அதுக்கு சில காரியங்கள் அவர் செய்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். இருங்க எங்கேதி, நான் மீண்டும் எங்கேதி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். ஸோ உங்களுக்கு நான் புரியறதுக்காக ஒரு மேப் போடுறேன் பாருங்கள். இது யூதா, நல்லா புரிஞ்சுங்க. இந்த டெட்ஸின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இந்த கடலுக்கு அக்கறை அந்த சைடு. ஸோ யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யூதா இருக்குது, இந்த சைடே இருக்கின்ற அம்மோனியர்கள் வராங்க, மோவாபியர்கள் வராங்க. இந்த ஏதோமியர்கள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேயீர் மலை இருக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் ஏதோமியர்கள் வந்துச்சு, இங்கே தான் சேயீர் மலைங்க. அப்போது இஸ்ரேல் இந்த டெட்ஸின் நல்லா பார்த்துங்க. ஏன்னா இப்போ சப்ஜெக்ட் ஒன்றில் வேறு மாதிரி ஒரு மேப் பார்க்க போகிறோம். ஸோ இதான் டெட்ஸிக்கு ரைட் சைடில் இருக்கிற, உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிற அம்மோனியர்கள், மோவாபியர்கள், இங்கே இருக்கிற இந்த மலை தேசத்தார் சேயீர், இவங்க எல்லாருமே இங்கே இருக்கிறவங்களும் இங்கே எல்லாம் சேர்ந்து யாருக்கு விரோதமாக வரான்னு பார்த்தீங்கன்னா யூதாவுக்கு விரோதமாக வருகிறார்கள் சண்டைக்கு. அப்படின்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, யூதாவை என்ன பண்ணிட்டாங்க, ரவுண்ட் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் பண்ணி இப்போ அங்கே சண்டைக்கு வராங்க. அப்போ என்ன நடக்குது? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல். அப்பொழுது யோசபாத் பயந்து, இப்போ யோசபாக்கு என்ன வந்துருச்சுங்க, அதான் ஃபெட்டப்னு சொன்னேன். பட் ஃபெட்டப் ஆகல, எல்லாரும் சுற்றி வந்துட்டாங்கன்னு சொல்லி யோசபாத்துக்கு என்ன வந்துருச்சுன்னா பயம். நார்மலாகவே ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், ஒரு ப்ராப்ளம் வருகின்ற பொழுது சாதாரண மனிதனுக்கு வருகின்ற காரியம் தான் இப்போ யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோசபாத்துக்கு வந்துருக்கு, பயம் வந்துருச்சு. என்ன இப்போ நம்ம ஒரு ராஜாவை எதிர்த்து சண்டை போட முடியாது, எல்லாருமே என்ன பண்ணிக்கிறாங்க, நம்மளுக்கு சுற்றி வராங்கன்னு சொல்லிட்டு பயம் வந்துருச்சு. தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். என்ன பண்ண, பயம் வந்தால் தான் நம்ம பொதுவாகவே பாருங்கள் அன்பான சகோதர சொல்லி, பயம் வந்தால் தான் நம்ம யாரை தேடுவோம். அது தேவனுக்கு நல்லா தெரியும். தேவனை நம்ம கண்டுக்காமல் இருந்தோன்னா அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, கண்டுக்கிற மாதிரி பண்ணுவார். ஆனால் அதை கண்டுக்கிற மாதிரி பண்ணுகின்ற பொழுது நம்ம உடம்பு தாங்காது. அந்த அளவுக்கு என்ன பண்ணுவார்னா செய்வார். இப்போ யாருக்கு பயம் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா யோசபாத். இப்போ யோசபாத் என்ன பண்ணுறாருன்னா, நான் மட்டும் தேவனை தேடினா பத்தாது, எல்லாரும் வாங்க, எல்லாரும் என்ன பண்ணுங்க, உபவாசம் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இப்போ என்ன பண்ணா, யூதாவில் இருக்கிற எல்லா பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கர்த்தரை தேடும்படியாக ஆலயத்துக்கு அங்கே வருகிறார். யோசபாத் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நீங்கள் அங்கே வீட்டில் இருக்காதீங்க, தயவுசெய்து எல்லாரும் என்ன பண்ணிடுங்க, வந்துருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கர்த்தரை தேடுகிறார்கள். அப்போ என்ன நடக்குது வாசிங்க. வசனம் 5 முதல். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். இப்பதான் அட்ரஸ் பண்றார், பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தெரியுங்களா அன்பான சகோதரர்களே, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எப்போ தெரியுங்களா வரும்,
நமக்கு ப்ராப்ளம்னு வச்சுங்களேன், நம்மளை மாதிரி யாரும் தேவனை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கவே மாட்டாங்க. அப்போ தான் பரலோகத்தில் இருக்கிற தேவனே, எங்களை ரட்சிக்கிற தேவனே, கிருபையாக இருக்கிற தேவனே, இந்த தேவனே அந்த தேவனேன்னு போட்டு அவர் என்ன பண்ணிடுவான், அவருக்கு உண்டான பேர்களை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி கூப்பிட ஆரம்பிச்சிடும். அது தப்பு ஒன்றும் கிடையாது, அது மனிதனுடைய இயல்பு. அதே மாதிரி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா யெகோவா தேவனை ப்ரைஸ் பண்ணுறாங்க. பரலோகத்தில் இருக்கிற நீ ஒருவர் அல்லவா தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. அவங்க சொல்றாங்க, ஒருவரும் உங்களை என்ன பண்ண முடியாது, எதிர்த்து நிற்க கூடாது, முடியாது. உம்முடைய ஜனங்களும் என்ன பண்றாங்க, விரோதமாக சண்டைக்கு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமாக யோசபாத் என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஜெபம் செய்கிறார். 7வது வசனம், 7ஆம் வசனம் முதல், எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா? பாருங்க, யோசபாத் சொல்லும் போது ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வருகிறது. இன்னைக்கு இஸ்ரேலில் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக 1800 வருஷம் அந்த இடத்த யார் பிடிச்சி வச்சுருந்தான்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனியர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் வாங்குறதுக்கு முன்னாடி ஓட்டமன் அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஓட்டமன் யாருன்னு கேட்டிங்கன்னா பாலஸ்தீனியர்கள் தான், அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல அவங்கள துரத்து விட்டு யார் வந்திருக்கிறா, யார் துரத்து விட்டு வந்திருக்கிறாங்க, இஸ்ரேல் என்ன பண்ணிருக்கா, சண்டை கட்டிட்டு இருக்கேன். இது இப்போ நடக்கிற பிரச்சனை இல்லைங்க, ஆரம்பத்தில் இருந்தே. அது ஆக்சுவலாக அது வந்து இஸ்ரேல்னு ஒரு தேசமே கிடையாது. அங்கே இருக்கிற கானானியர்களை துரத்தி விட்டு தான் தேவன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு ஜனங்களை கொண்டு போய் அங்கே என்ன பண்ணுறாருங்க வைக்கிறார். அப்படின்னா இவங்களை கடைசி வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். யார் யார் விரோதமாக வர்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணுவாருங்க, துரத்தி விட்டுக்கிட்டே அங்கே இருப்பார். இதுவும் அங்கே நடந்த ஒரு பிரச்சனை. இவரே அட்ரஸ் பண்ணுறார், நீங்கள் துரத்தி விட்டு தானே எங்களை கொண்டு போய் அங்கே வச்சிங்க, நீங்கள் தானே வச்சிங்க அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. தொடர்ந்து வாசிப்போம். 8ஆம் வசனம், ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். நீங்க தானே குடி வச்சிங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணோம், உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை என்ன பண்ணியிருக்கிறோம், நாங்கள் கட்டியிருக்கிறோமே. நாங்கள் போய் இந்த தேசத்தில் இருக்கலையே, நீங்கள் தானே இந்த தேசத்தை என்ன பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஜபம் செய்கிறார். அப்போ என்ன நடக்குது வாசிங்க. 12ஆம் வசனம், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இப்போ யோசபாத் என்ன சொல்ல வர்றாருங்க, நாங்கள் சண்டைக்கு போக முடியாது, நீங்கள் சண்டைக்கு உதவலாம் அல்லவா, நீங்கள் எதிர்த்து போங்க. ஏன்னா இந்த ஏராளமான கூட்டத்தை எதிர்க்க எங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, சுத்தமாக எங்களுக்கு பலன் இல்லை, நீங்கள் உதவிஸ்தாங்க அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து வாசிங்க. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எங்களுக்கு தெரியல, உண்மையாகவே தெரியல, என்ன பண்ணுறேன்னு தெரியல ஆண்டவர். இப்போ எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் மட்டும்தான், நீங்கள் தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க, நீங்கள் தான் இந்த தேசத்தை கொடுத்தீங்க, பரலோகத்தில் இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் தேவன், உங்கள் முன்னாடி யாரும் நிற்க முடியாது, எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி சண்டை போட எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறார். யாரு? யோசபாத் கெஞ்சுறார். தொடர்ந்து வாசிப்போம். ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். என்ன வசனம் பாருங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணலைன்னா அந்த ப்ராப்ளத்தை பார்க்கல. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நிறைய நேரத்தில் பிரச்சனை வரும்போது நம்ம பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும்னு பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த பிரச்சனைக்கு யாராச்சும் உதவ மாட்டாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் யோசபாத் கிளியராக சொல்கிறார், எங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அது எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆனால் என் கண்கள் மட்டும் யாரை பார்த்துட்டு இருக்கு, உங்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்குது. ஒரு விஷயம் யோசபாத்துக்கு நல்லா தெரியும், என் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சதுன்னா இந்த கூட்டம் இல்லை, இதை விட அதிகமாக கூட்டம் வந்தாலும் தேவன் என்ன பண்ணுவார்னா பலன் தருவார் அப்படிங்கிற யோசபாத்துக்கு நல்லா தெரியும். ரொம்ப கெஞ்சுறார். தொடர்ந்து வாசிப்போம். 13ஆம் வசனம். வசனம் 13 முதல், யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். புரிஞ்சுதுங்களா? அதாவது இங்க என்ன சொல்ல வருதுன்னா, புருஷர்கள் மட்டும் வந்து இங்க தேவனுக்கு முன்பாக நிக்கல. அதனாலதான்
இங்கே விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைகளும் வந்திருக்கிறாங்க, பெண் ஜாதிகளும் வந்திருக்காங்க. அப்படின்னா யூதா தேசத்தில் இருக்கிற அனைவருமே வந்து தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே நின்று ஜெபம் செய்கிறார்கள். தொடர்ந்து வாசிப்போம். வசனம் 14. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் எகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. அப்போ ஒரு லேவியர் மேல என்ன பண்ணிருக்குன்னா இப்ப கர்த்தருடைய ஆவி இறங்குது. பாருங்க, இப்ப மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்க போகுது. அம்மோனியர்கள், மோவாபியர்கள், சேயீர் மலையில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சண்டை போட போகிறாங்க. இப்போ இந்த யுத்தத்தை எப்படி நீங்கள் நடத்த வேண்டும் என்பதை தேவன் என்ன பண்ணுறாருங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். ஏன்னா இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா, ஒரு லேவியர் மேலே பரிசுத்த ஆவி வந்து அங்கே இறங்குது. ஸோ பரிசுத்த ஆவி இறங்கி அந்த லேவியன் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுறாருங்க, பேசுகிறார். இதான் ரொம்ப ஆச்சரியமானது. இப்போ தேவன் சண்டைக்கு போக போகிறார், தேவன் தான் யுத்தத்தை நடத்த போகிறார். அதை அவர் எப்படி நடத்த சொல்கிறார் என்பதை நம்ம பார்ப்போம். பாருங்கள், தொடர்ந்து வாசிப்போம். 15ஆம் வசனம். வசனம் 15. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். ஏன்னா அங்கே எல்லாருமே நின்று இருக்கிறாங்க, பெண் ஜாதிகள், குழந்தைகள், இஸ்ரேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள், யோசபாத் எல்லாருமே கொஞ்சம் கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை வருது. எப்படி? நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும். இதுதாங்க தேவன், இதுதான் தேவன். நமக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருகின்ற பொழுது நாம் தேவனை மட்டும் நோக்கி பார்த்துட்டு இருந்தா, தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிற ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன தெரியுங்களா? பயப்படாத. நான் இருக்கும் போது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? பயப்படாத, நான் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு வார்த்தை தான். நீங்கள் போனோடனே யோசபாட்டை நீ யுத்தத்தில் ஜெயிச்சிருவ, நீ யுத்தத்தில் வெற்றி கொள்வாய் அப்படின்லாம் சொல்லலை. அதெல்லாம் சொல்லலை. ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன தெரியுங்களா? எல்லாத்துக்கும் சொல்கிறாரு, ஏன் பயப்படுறீங்க? நான் இருக்கிறேன்ல, நான் இருக்கிறேன்ல, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அப்போ என்ன நடந்திருக்கு? கலங்காமலும் இருங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கலங்கி இருக்கிறாங்க. கலங்கி இருக்கிறாள் என்றால் பயந்துருக்கிறாள் இல்லை, பயந்துருக்கிறா கேட்டதான். அது கலங்கல் அப்படின்னாலும் ஒரு விஷயம் இருக்குது. கண் கலங்குறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னங்க? இருங்க, அழுகிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப எளிமையாக சொன்னால், இப்போ பார்த்தா ஏன்ப்பா கண் கலங்கியிருக்கிறேன், ஏன் பிரதர் கண் கலங்கிக்கிறீங்க அப்படின்னு. இல்லை, அவர் ஆனந்த கண்ணீர் தான், பட் இருந்தாலும் சொல்கிறேன். அந்த கண் கலங்குறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழுகுறாங்க. பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா அழுகுறாங்க. ஏன் பயப்படுறீங்க? நான் இருக்கிறேன்ல. ஏன் கலங்குறீங்க? நான் இருக்கிறேன்ல அப்படின்னு தேவன் ஃபஸ்ட்டு ஆறுதல் தான். தேவன் நம்ம கொடுக்கறது முதல்ல என்ன தெரியுங்களா? சமாதானம். பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. என்ன சொல்கிறாரு அந்த லேவி? சொல்கிறார் தேவனுடைய வார்த்தை, இனிமேல் இப்பொழுதிருந்து இந்த யுத்தம் உங்களுதில்லை. யாருடையது? என்னுடையது. இப்போ யோசபாத் என்ன பண்ணியிருக்கிறார்? யுத்தத்தை யார் பக்கமாக திருப்பி விட்டார்? யார் பக்கமாக திருப்பி விட்டாருங்க? தேவன் பக்கமாக என்ன பண்ணிட்டாருங்க? திருப்பி விட்டார். தேவன் பக்கம் திருப்பி விடுறதுக்கு யோசபாத் என்ன பண்ணார்? உபவாசம் செய்தார், ஜபம் செய்தார். இன்னும் சொல்ல போனால் தேவன்ட்டு என்ன பண்ணிட்டாருங்க? சரண்டர் ஆகிட்டார். சரண்டர் ஆனோடனே அழகா இவங்க வர போரை நேராக யார் பக்கம் திருப்பி விட்டாருங்க? இப்போ யார் ஜெயிப்பா? இப்போ யார் ஜெயிப்பா? இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா இதை யார் பக்கமாக திருப்பிடணும்? தேவன். நம்ம தேவன் பக்கமாக ப்ராப்ளத்தை திருப்பிடாமல் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ப்ராப்ளத்தை நம்ம சுற்றிக்குவோம், நம்மளே சுற்றுறது. இப்படி செய்யக்கூடாது. அப்போ எல்லாத்தையும் யார் பக்கமாக திருப்பிடணும்? தேவன் பக்கமாக திருப்பி. யோசபாத் அழகாக என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் பக்கமாக திருப்பி விட்டார். இப்போ யார் எஸ்கேப் போயிட்டாருங்க? யார் எஸ்கேப் போயிட்டா? யோசபாத் எஸ்கேப் போயிட்டார். பாருங்க, எத்தனை ஜனங்கள் வந்தா என்ன, எத்தனை ராஜாக்கள் ஆப்போசிட்டாக வந்தா என்ன, அழகா யுத்தத்தை தேவன் பக்கமாக திருப்பி விட்டார். வாசிப்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 17ஆம் வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. என்ன சொல்றார்? இந்த யுத்தத்தை நீங்க பண்ணல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்க அல்ல. ஏன்னா யுத்தத்தை யார் பக்கம் திருப்பி விட்டீங்க? தேவன் பக்கம் திருப்பி விட்டீங்களே.
நீங்கள் இல்லை. யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அப்படின்னா என்னது? நீங்கள் பேசாம நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை மட்டும் பாருங்க. வேற எதுவும் நீங்கள் பார்க்க வேண்டாம். அவர் எப்படி உங்களை ஜெயிக்க வைக்கிறார் என்பதை மட்டும் என்ன பண்ணுங்க, பாருங்க. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சண்டைக்கு என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போங்க. நீங்க தைரியமா போங்க. நீங்க மார்ச் பாஸ் பண்றதா அவங்க வேலை. மார்ச் பாஸ் பார்த்துருக்கீங்களா? மிலிட்ரி பேரப்பட்டு டம் டம் நடப்பாங்க, ஆனால் அவங்க யுத்தத்துக்கு போக மாட்டாங்க. நீங்க பாட்டுக்கு பேசாம முன்னாடி போங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாடி யார் போவேன்? நான் போவேன். அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே போய் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் வர முடியும். ஏன்னா தேவன் முன்னாடி போய் என்ன பண்ணிடுவாருங்க, அங்கே வெற்றி அடைய செய்திடுவார். அப்படியே தான் நடக்குது பாருங்க. 18ஆம் வசனம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வசனம் 18 முதல். அப்பொழுது யோசபாத் தரைமட்டு முகம் குனிந்தான். இப்போதான் மனுஷனுக்கு என்ன வந்திருக்கு, கொஞ்சம் பயம் போய், அப்பா தேவனே என்ன பண்ணிட்டீங்க, வாக்கு கொடுத்துட்டீங்க, லேவி மூலமே என்ன பண்ணிட்டீங்க, பேசிட்டீங்க, எங்களுக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போகிறீங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதல் தெரியுங்களா யோசபாத்துக்கு? அவர் தெரிஞ்சிச்சு, நாம் இல்லை, ஃபஸ்ட்டு நமக்கு முன்னாடி யார் போகிறா? தேவன் போகிறாரு. இந்த உலகத்தில் இல்லை, இந்த அண்டா சரஸ்தில் தேவனை எதிர்க்க யாராச்சும் முடியுமா? முடியாது. அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? போர்கள் என்ன பண்ணிட்டோம்? நாங்கள் வெற்றி அடைஞ்சு விட்டோம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, முகம் கூப்புற விழுகிறார். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். பாருங்க, எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அப்படியே தாழ குனிஞ்சு கர்த்தரை என்ன பண்றாங்கன்னா வணங்குகிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள். இப்ப யுத்தத்துக்கு போகணும். எப்படி போறாங்க? 19ஆம் வசனம். வசனம் 19. கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். பாருங்க, அது என்னங்க இன்னைக்கு வர வர்ஷிப், ட்ரம்ஸை வச்சுட்டு கிட்டாரை வச்சுட்டு ஸ்பீக்கரை வச்சுட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்கிறது. இது வர்ஷிப் இல்லை, இது துதி இல்லை. இந்த இடத்துல யுத்தம் கர்த்தருடையன்னு சொன்னோன்னே இவங்க துதிச்சாங்க. பார்த்தீங்களா? மகா கம்பீரமாக என்ன பண்ண தெரியுங்களா? துதி செலுத்தினாங்க. தேவனை என்ன பண்ணாங்க? போற்றி துதிச்சாங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்க. நான் அப்படியே 22ஆம் வசனம் வாசிப்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி 21 வாசிச்சிருங்க. 21ஆம் வசனம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். இப்ப என்ன, இப்ப பாருங்க, இப்ப யுத்தத்துக்கு போனா நீங்க யோசிச்சு பாருங்க. யுத்தத்துக்கு போனா யார் போவாங்க? எல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் குதிரைப்படை போகும், அப்புறம் யானைப்படை இருக்கும், ரதங்கள் இருக்கும், கரெக்டாக அதுதானே? அப்புறம் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, ஈட்டி வச்சுட்டு போடுவாங்க கடையில். ஆனால் இங்கே யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி யார் போடுறா? கொயர் டீம் போகுது. இப்போ சம்மந்தமே இல்லாமல் இப்போ யார் போயிட்டுருக்கிறா? கொயர் டீமுக்கு யுத்தத்துக்கு சம்மந்தமே இல்லை. கொயர் டீம் ஒரு சாஃப்டான டீம், கரெக்டு தானே? கொயர் டீம் சாஃப்டான. இவங்க யுத்தத்துக்கு போகிற டீம். யுத்தத்துக்கு போகிற டீம் பின்னாடி நிற்கிது. அதுக்கு முன்னாடி யார் நிற்கிறா? பாடகர் கொயர் டீம் வாங்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி யார் நிற்கிறார் தெரியுங்களா? தேவன் நிற்கிறார். இப்போ என்ன இவங்க பாருங்க, இவங்க கேடையும் போட்டுக்கிட்டாங்க, ஈட்டியெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொயர் டீம் பாடுறதை இவங்க என்ன பண்ணுவானுங்க? அது உண்மைதான். கொயர் டீம் பாடுறது யார் கேட்கணுங்க? இவங்க கேட்க வேணும், அவ்வளோதான். வாசிங்க தொடர்ந்து. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வசனங்கள் 22 முதல். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது. என்னது? யுத்தத்துக்கு போய் பாருங்க, எங்கேயாச்சும் பார்த்துருக்குறோமா? யுத்தத்துக்கு போனால் சண்டை போடணும். அதுக்கு பேர் தான் என்னது? அதுக்கு பேர் தான் யுத்தம். சண்டை போட்டால் தான் அதுக்கு பேர் யுத்தம். அங்கே 3 ராஜாக்கள் அப்படியே வீரம் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்போசிட் இருக்கிற டீம் சண்டைக்கு வராமல் கொயர் டீம் என்ன பண்ணுறீங்க? அது பாட்டு அந்த டீம் பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க? துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கன்ஃபியூஷன், இவங்க சண்டைக்கு வர மாட்டேங்கிற என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க?
துதிச்சிட்டு இருக்கிறாங்களே, பாடிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து வாசிப்போம். யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைதேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். என்ன பண்ணாங்க? இவங்க பாட பாட ஒற்றுமையா வந்த 3 பேர்களும் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? யோசபாத் அடிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க? இவங்க 3 பேருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சண்டை கட்டிட்டு இருக்கிறாங்க. யோசபாத் இப்படியே பார்த்துட்டு இருப்பார். இதுக்கு தான் சொன்னேன், இதுக்கு தான். ஒருவேளை இப்போ 3 பேர் இல்லாமல் ஒரு 10 பேர் வந்திருந்தா என்ன இருக்கும்? 10 பேருக்குள்ள சண்டை கட்டிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். 20 பேர் வந்திருந்தா என்ன இருக்கும்? நான் 20 பேர் சொல்கிறது 20 ராஜாக்கள் வந்திருந்தா என்ன இருக்கும்? அவங்களுக்குள்ளேயே சண்டை கட்டிட்டு இருப்பாங்க. இப்போ யோசபாத் அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறார். கொயர் டைம் நீங்கள் என்ன பண்ணுங்க? நீங்கள் பாடிட்டே இருங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்க என்ன நடந்துட்டு தெரியுங்களா? அவங்க 3 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தொடர்ந்து வாசிப்போம். எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலைதேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். எவ்வளோ பார்க்கறக்கே எவ்வளோ இதாக இருக்குது கேட்கறக்கு. ஃபஸ்ட்டு 2 பேர் சேர்ந்து சேயர் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க? நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒன்று என்ன பண்ணிடுவோம், அழிச்சோன்னு சொல்லி அவங்கள அழிச்சிட்டாங்க. இப்போ மோவாபியர்களும் அம்மோனும் இருக்க. அப்புறம் இவங்க 2 பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சண்டை வந்து இவங்க 2 பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. கடைசி வரைக்கும் யோசபாத் என்ன பண்ணல? கடைசி வரைக்கும் யோசபாத்து சண்டையே போடவே இல்லை. அவர் செஞ்சது ஒன்று தான். ப்ராப்ளம் வந்துச்சு, நேராக போய் தொப்புன்னு யார் காலில் விழுந்துட்டாருங்க? தேவனே நீங்கள் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். நான் மட்டும் ஜெபம் பண்ணல, எல்லாருமே நாங்கள் என்ன பண்ணிடுறோம்? சரண்டர் ஆயிரும். அப்படிங்கும்போது தேவன் சொன்னார், இந்த யுத்தம் உங்களுது இல்லைப்பா, என்னுடையது. இப்போ யோசபாத் முடிஞ்சிருச்சு. இப்போ இதோட என்ன ஆயிடுச்சு? ஹிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் நம்ம நல்லா புரிஞ்சிருப்போம். யோசபாத்துக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள், வசனம் கிளியராக சொல்லுது, ஏராளமான ஜனங்கள் அவங்க ஆப்போசிட்டாக வந்தாங்க. யோசபாத் என்ன பண்ணாருன்னா நேராக போய் முகங்குப்புற விழுந்து தேவன்கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. தேவன் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா? பயப்படாதீங்க, கலங்காதீங்க, இந்த யுத்தம் கர்த்தருடையது, என்னோட யுத்தம், நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுல்ல, நீங்கள் என்ன பண்ணணுன்னு தானே கேட்டீங்க. ஒன்று பண்ணுங்க, நான் சொல்கிறது செய்யுங்க. என்னங்க ஆண்டவரே பண்ணுறது, என்ன தேவனே பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் யுத்தம் செஞ்சிட்ருப்பேன். நீங்கள் என்ன பண்ண தெரியுங்களா? பாடி துதிச்சிட்ருங்க. ஏன்னா நம்ம தேவன் துதிகளை வாசம் செய்கிறவர். அவருக்கு துதிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். யாரோ ஒருத்தர் தேவனை ப்ரைஸ் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், தேவன் அந்த ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் அவர் என்ன பண்ணிடுவாருங்க, கொடுத்துருவார். அதனால தான் தாவீதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவர் எப்போவுமே பாட்டிலே யாரை அட்ராக்ட் பண்ணிடுவார்? தேவனை அட்ராக்ட் பண்ணிடுவார். உண்மைதான், பாட்டு பாடியே தேவன் என்ன பண்ணிடுவார் தெரியுங்களா? அப்படியே அழகாக கவர் பண்ணிடுவார். ஏன்னா தேவனுக்கு அது பிடிக்கும். புரிஞ்சுங்களா? நமக்கே தெரியும், அப்பாட்ட எப்படி சொன்னால் ஒரு பிள்ளைக்கு நல்லா தெரியும், தெரியுங்களா? ஒரு 17 வயசு 18 வயசு பிள்ளைக்கு அம்மாட்ட எப்படி பேசணுன்னு, அப்பாட்ட எப்படி பேசணும், எப்படி பேசினா அப்பா கொடுப்பாரு, எப்படி பேசினா அம்மா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு நல்லா தெரிகிற மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நல்லா தெரியும். எப்படி போனால் தேவன்கிட்ட என்ன பண்ணிடலாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு என்பதை பார்த்து இப்போ யோசபாத் என்ன பண்ணிட்டாருன்னா ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாருங்க, பெற்று கொண்டார். ஸோ இவளுக்கு யோசபாத்துக்கு விரோதமாக வந்தவங்க எத்தனை பேர்? 3 பேர். நல்லா புரிஞ்சுங்க, 3 பேர். ஒன்று வந்து அம்மோனியர்கள், ஒன்று மோவாபியர்கள், இன்னொன்று வந்து சேயீர் மலை தேசத்தார், சேயீர் மக்கள்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நிழல் பார்த்துட்டோம், இப்போ பொருள் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் நம்பர் 1, மாமிச இஸ்ரேலுக்கு இது எப்படி வந்து பொருந்தி வருகிறது என்பதை நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போ சப்ஜெக்ட் நம்பர் 1ல் நம்ம எந்த வசனம் மையமாக வச்சு பார்க்க போகிறோம்னா 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கருத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது, ஒருவரும் உம்முடைய எதிர்த்து நிற்க கூடாது. கிளியர், நல்லா புரிஞ்சுங்க. எல்லா ராஜ்யங்களையும் ஆளுகிறவர் நம்முடைய பிதாவாகிய தேவன், எந்த மாற்று கருத்து கிடையாது. அதிலும் இப்போ ஸ்பெசிஃபிக்காக
எல்லா ராஜ்யத்திலும் ஒரு ராஜ்யத்து மேலே தேவனுடைய கண் எப்பொழுதுமே இருக்கும். அந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்பினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ராஜ்யம் தான் எந்த ராஜ்யம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இஸ்ரேல் தேசம். ஸோ நீங்கள் நல்லா இப்போ சில மேப் போடுறேன், நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க. நான் டெட் சீன்னு ஒன்று காமிச்சேன்னா, இப்போ அந்த டெட் சீ வந்து இதுதான், இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த டெட் சீ. இந்த டெட் சீக்கு ரைட் சைடில் தான் யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா அம்மோனியர்கள், மோவாபியர்கள். கீழே தான் இருக்கிறதா, இந்த சைடு இருக்கிறதா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரும், சேயீர் மலை தேசத்தார், சேயீர் மக்கள் அங்கே இருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோர்டன் கிட்ட இருக்கும், சிரியாட்ட இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ஒரு பார்ட், அங்கே தான் வந்து சேயீர். இப்போ அந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அப்படின்னா என்ன, இங்கே இஸ்ரேலுக்கு விரோதமாக இங்கே இருக்கிற ஏராளமான ஜனங்கள் இப்போ யாருக்கு விரோதமாக வராங்க, இப்போ யாருக்கு விரோதமாக பாருங்க, இஸ்ரேலுக்கு விரோதமாக அங்கே வருகிறார்கள். சரிங்களா? இப்போ இன்னும் அடுத்த மேப் உங்களுக்கு கிளியராக புரியும்படியாங்க. இப்போ இது இங்கே இஸ்ரேல் எங்கே இருக்குது கண்டுபிடிக்க முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க தப்பிச்சாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க தப்பிச்சாங்க. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பின்னாடி இருக்கிறனால கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியல. இல்லை இங்கே நான் இங்கே லேசர் அடித்தாலும் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவ்வளோ சின்ன. இங்கே ஒரு கோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, பென்சிலில் கோடு போட்ட மாதிரி. இங்கே தான் இப்போ யார் இருக்கிறா தெரியுங்களா, இஸ்ரேல் தேசம் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் யாருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க, இஸ்ரேல் தேசத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த இஸ்ரேல் தேசத்தில் டெட்ஸி எங்கேன்னு கேட்டுறாதீங்க, அப்புறம் நான் லென்ஸ் வச்சுட்டு தான் இப்படி போகணும். ஏன்னா ஏற்கனவே இஸ்ரேல் தேசமே ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ அது இங்கே ஒரு டெட்ஸி இருக்குது, இதுக்கு இந்த சைடு தான் இப்போ யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, சிரியா. நம்ம வசனம் கூட படித்தாங்களா, சிரியாலேருந்து வராங்க. சிரியா, இங்கே லெபனான், இங்கே ஈராக் இல்லை, இது ஜோர்டான். சரிங்களா? மோவாபியர்கள். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சேயீர் வரும்போது இங்கே எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சவுதி அரேபியா என்ன பண்ணிடுறாங்க, வந்துடுறாங்க. இப்போ இன்னொரு விஷயம், இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, அப்போ தான் அந்த பாடம் உங்களுக்கு கிளியராக வரும். இப்போ முஸ்லீம்லேயே 2 பெரிய குரூப் இருக்கிறாங்க. இப்போது கிறிஸ்தவர்கள் எடுத்துகிட்டுன்னு வச்சுங்களேன், 2 பெரிய குரூப் இருக்கிறாங்க. ஒரு குரூப் யார், இதெல்லாம் நம்ம லேட் பண்ணக்கூடாது, யாருங்க, ஒன்று ஆர்சி, இன்னொன்று ப்ரொட்டஸ்டன்ட். சரிங்களா? அதே மாதிரி முஸ்லீமில் 2 பெரிய குரூப் இருக்கிறாங்க. ஒரு குரூப் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்னி முஸ்லீம் சொல்லுவாங்க, நல்லா புரிஞ்சுங்க, சன்னி முஸ்லீம். இன்னொரு குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷியா முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷியா முஸ்லீமில் வந்து நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற நம்ம பிரதர்ஸ் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வேர்டு நான் கொடுக்குறேன், கிளிப்பிங்கோட கொடுக்குறேன். அது ஷிட்டி முஸ்லீம் அப்படிம்பாங்க. இந்த ஷிட்டிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் ஷியா முஸ்லீம். நீங்கள் சவுதி அரேபியா துபாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற ஷேக் இருக்கிறார் பார்த்தீங்களா, என்ன கலர் ட்ரெஸ் போடுவாங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், அவங்க வந்து சன்னி முஸ்லீம். சில ஷேக்குகள்லாம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் போடுவாங்க. நீங்கள் ஈரான்லாம் போய் பாருங்கள், அவங்களாம் பிளாக் கலரில் போடுவாங்க. அவங்களாம் வந்து என்ன முஸ்லீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியா முஸ்லீம். சன்னி ஒயிட்டு போடுவாங்க, ஷியா வந்து பிளாக் கலர் போடுவாங்க. இந்த மேப் நல்லா பார்த்துங்க, இது வந்து ஷியா முஸ்லீம் மிடில் ஈஸ்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மேப். இதில் இந்த ஈரான் மட்டும் இப்போ நீங்கள் பாயிண்ட், இந்த ஈரான் ஃபுல்லாகவே என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலர் இருக்குது. ஸோ ஈரான் முழுவதுமே 100% எந்த முஸ்லீம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியா முஸ்லீம் மட்டும்தான் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஷியா முஸ்லீம் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்புறம் ஈராக்கில் கொஞ்சம், லெபனானில் கொஞ்சம், நல்லா பாருங்கள், ஈராக்கில் கொஞ்சம், லெபனானில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓமனில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்போ நடக்கிற யுத்தத்தில் இந்த இன்னும் இஸ்ரேலுக்கு விரோதமாக ஒரு குரூப் சண்டை போட்டுட்ருக்குறாங்களா, அந்த குரூப்புக்கு யார் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இதே இந்த ஷியா முஸ்லீம் தான் என்ன பண்ணிட்டுருக்காங்க, சப்போர்ட் பண்ணிவிட்டு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே ஷியா முஸ்லீம் தான். நான் ஓமாலேருந்து வரேன், ஈராக்லேருந்து படம் வருது, லெபனான்லேருந்து ஹிஸ்புல்லா வருது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்க எல்லாருமே என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் போட்டிருப்பாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்பாக நசருல்லா
அப்படிங்கிறவர் ஒரு பேட்டி கொடுத்தார். அவர் தான் ஹமாஸோடைய தலைவர். ஐ திங்க் கத்தார்லேருந்து என்னமா கொடுத்தார். நீங்கள் அவர் போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா கவனித்து பாருங்கள். அவர் வந்து பிளாக் கலர் போட்டிருப்பார். ஆனால் அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கத்தாரில் இருக்கிறார். ஆனால் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாருன்னா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பார். அவர் எதுக்கு யாருக்கு ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்காருன்னா இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணிட்டுருக்காங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்குமே இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க இஸ்ரேலுக்கு விரோதமாக என்ன பண்ணலைங்க, அதிகமாக பேசவே இல்லை. இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் இஸ்ரேலுக்கு விரோதமாக அதிகமாக என்ன பண்ணுறாங்க, பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா ஒயிட் இல்லையா அப்படின்னு கேட்ட வேண்டாம். இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அரபு நேஷனை ஒன்று இணைக்க வேண்டும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா இந்த சியா முஸ்லீமு சன்னி முஸ்லீம் என்ன பண்ணுவானுங்க, ஒன்று சேர்த்து இஸ்ரேலுக்கு விரோதமாக என்ன பண்ணுவானு, சண்டை கட்ட வேண்டும். அந்த ப்ராசஸ் தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. இப்போ புரிஞ்சிருப்பீங்க ஏன் வந்து அரபு கண்ட்ரிஸ்லாம் வந்து இன்னும் ஒன்று சேர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ரீசன் என்னென்னா இங்கே ஏற்கனவே 2 பிரிவினராக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க அத்தனை பேர்த்துக்கு யார் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அங்கே சப்போர்ட்டாக இருக்குது. சரிங்களா, ஒன்று. இன்னும் நான் பாருங்கள் இந்த சியா முஸ்லீம் சன்னி முஸ்லீமோட பிக்சர் உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணுறேன். ரீசன் இருக்குது. ஸோ இங்கே ஈரான் பாருங்கள், ஈரான் ஈராக் இவங்க எல்லாமே வந்து சியா முஸ்லீம். மீதி இருக்கிற அத்தனை நாடுகளும் பாருங்கள், டர்க்கி, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பஹ்ரைன், இங்கே சவுதி, இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன முஸ்லீம் பார்த்திங்கன்னா சன்னி, அந்த குரூப்பை சேர்ந்தவங்களாம் அங்கே இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நல்ல யோசனை வரும். அப்படின்னா சிரியாவில் இருக்கிறவங்க, லெபனானில் இருக்கிறவங்க, ஈரானில் இருக்கிறவங்க, இவங்க 3 பேர்த்துக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் யார், யாருங்க மிகப்பெரிய சப்போர்ட் யாருன்னா வேறு யாருமே கிடையாதுங்க, ரஷ்யா. தெரியுங்களா, தேவன் அழகாக என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, செஸ் விளையாடுறாரு. தெரியுங்களா, உண்மையாக தான். தேவன் என்ன பண்ணுறாருங்க, அழகாக செஸ் விளையாண்டுருக்கிறார். காயின் எப்படி நகர்த்த வேண்டும் என்பதை அவர் என்ன பண்ணிருக்காருங்க, நகர்த்திட்டு இருக்கிறார். நமக்கு தான் என்ன பண்ண மாட்டேங்குது. நீங்கள் மற்ற கேம் பார்க்குற மாதிரி செஸ் விளையாடுற கேம் உங்களால் பார்க்க முடியாது. தெரியுங்களா, சரிங்களா. மற்ற இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட்டுன்னு வச்சுங்களேன், நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட நம்ம பார்க்கலாம். பார்க்கக்கூடாது, பார்த்துறாதீங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அன்றைக்கி பிரதர் வந்து கிரிக்கெட் பார்க்க சொன்னார் அப்படின்னு. இல்லை, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் செஸ்ஸை எப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க 2 பேரும் விளையாண்டுருப்பாங்க, நம்ம தூங்கிடுவோம். சரிங்களா, நம்ம தூங்கி ரொம்ப நேரம் ஆகிருக்கும். சரிங்களா, அவன் எதுக்கு இப்படி அமுத்துறான், எதுக்கு இந்த காயின் எடுத்து வைக்கிறான், அவர் எதுக்கு இப்படி அமுத்துறாரு, எதுக்கு இந்த காயின் எடுத்து வைக்கிறாரு தெரியாது. அப்போ நம்ம வந்து இங்கேருந்து பார்ப்போம், இந்த காயின் எடுத்து வைக்காம அந்த காயின் எடுத்து வைக்கிறாருன்னு. கடைசியில் பார்த்தா அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவான், நமக்கு காயின் எடுத்தது தப்பாகும். இந்த மாதிரி ஒரு செஸ் கேம் யார் விளாண்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா தேவன் அங்கே விளாண்டுருக்கேன். இப்போ புரிஞ்சுருக்கும். நீங்கள் பாருங்கள், அந்த லிங்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அழகாக என்ன பண்ணுறாருங்க, கொண்டு வர்றாரு. இந்த ஷிட்டி முஸ்லீம், இந்த சியா முஸ்லீம் ஃபுல் சப்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மாஸ்கோ ஒரு ஆள், அந்த சகோதரர் எழுதுகிற கிளிப்பிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். க்ரம்லின்னு கொடுத்துருக்காரு. நீங்கள் இவங்க எதுனாலுமே இங்கே கேட்டு தான் என்ன பண்ணுவாங்களாமா, இங்கே வந்து செய்வார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. காரணம் என்ன, இப்போ இல்லைங்க, இவர் ரொம்ப காலமாக இந்த சன்னிவேசியாவுக்கு அதிகமான ப்ராப்ளம்ஸ் போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி போயிட்டு இருக்கிற அடிச்சுக்குவானுங்க. இந்த ஆர்சி ப்ரொட்டஸ்டன் மாதிரிலாம் இல்லை, இவங்க அடித்து கொண்டுக்குவானுங்க, நீயா நானா அப்படிங்கிற மாதிரி சண்டை போயிட்டே இருக்கும். ஆனாலுமே இந்த இடத்துல வந்து இந்த சியா முஸ்லீமே ஃபுல்லாக யார் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கண்ட்ரோலில் அங்கே இருக்குது. சரிங்களா, இப்போது கரண்ட் நியூஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். இந்த பேன்சர் S2 அப்படிம்பாங்க, இதை வந்து SA-22 அப்படிம்பாங்க, SA-22. நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா லெபனானுக்கு இல்லை, சியா முஸ்லீமுக்கு இல்லை. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து ஃபஸ்ட்டு டைமாக இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டாக ரஷ்யா என்ன பண்ண தெரியுங்களா, நேராக லெபனானுக்கு அனுப்புகிறாங்க. யார் மூலிமான்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ரைவேட் ஆர்மி வச்சுக்கிறாங்க, வேக்னர் குரூப் மூலிமா. தேவன் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக தேவனுடைய பிள்ளைக்கு என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துட்டே வர்றார். ஆக்சுவலாக போரில் யார் என்டர் ஆகக்கூடாது, ரஷ்யா என்டர் ஆகக்கூடாது. என்டர் ஆகக்கூடாதுன்னா அது என்ன ஆயிடுச்சு, என்டர் ஆச்சுன்னா யார் அவுட் ஆகுறான்னு அர்த்தம். நம்ம தான் ரஷ்யா உள்ளே வந்தால் நம்ம என்ன பண்ணிட்டோம், சபை வாய்ப்புலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வெளியே போயிட்டுருக்கான்னு அர்த்தம். அவங்க என்ன பண்ணுறாருன்னா நேராக உள்ளே அனுப்புகிறாங்க SA-22.
எங்கே கொண்டு போய் நிறுத்துறான்னு பார்த்தீங்கன்னா லெபனானில் கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க. லெபனானில் ஏன் லெபனான் நிறுத்தினா அதுக்கு ரீசன் இருக்குது. இத்தனை நாள் வந்து இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் நல்ல ஒரு டிப்ளமேட்டிக் ஒரு கனெக்ஷன் சொல்லுவாங்க, நல்ல ஒரு உறவு இருந்துச்சு. உக்ரைன் ரஷ்யா வாரில் வந்து நியூட்ரலாக நின்னாங்க. இஸ்ரேல் வந்து இந்தியா மாதிரி நியூட்ரலாக நின்னாங்க. ஆனால் என்ன நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக சிரியா மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா போய் அட்டாக் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஏர்போர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னு அட்டாக் பண்ணிட்டாங்க. இது யாருக்கு பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு பிடிக்கல. ஏன்னா அங்கே அடி வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் சோல்ஜர்ஸ், அவங்க சிரியாவில் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்தும் அங்கே ஒரு கிராக் வந்து ஈரானோடைய ரெக்வஸ்ட்னாலையும் சிரியாவோட ரெக்வஸ்ட்னாலையும் இந்த ஏர் டிஃபென்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வாங்குறேன். ஆல்மோஸ்ட் இஸ்ரேலும் ரஷ்யாவும் இப்போ இருந்த உறவுகள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிவினை வருது. ஸோ இது ஒரு குரூப், நல்லா புரிஞ்சுங்க. இஸ்ரேலுக்கு வர்ற இது ஒரு குரூப். யோசபாத்துக்கு எத்தனை குரூப் வந்தாங்க? 3 பேர். இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்க நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அடுத்த குரூப் யார் வருவாங்க அப்படின்ட்டு. ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டிலுள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். பாருங்க, ஆசீர்வாதம் வாங்கினது என்னமோ யாக்கோபு தான். ஆனால் இங்கே லிஸ்ட்டு படித்து பார்த்தா ஏசாக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ ஆசீர்வாதம் யார் வாங்கியிருக்கிறாருங்க? ஏசா வாங்கியிருக்கார். ஆனால் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் வேற, உலகத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதம் வேற. தேவோட ஆசீர்வாதத்தை யார் வாங்கிட்டாருன்னா யாக்கோபு வாங்கிட்டார். உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் யார் வாங்கிட்டாருன்னா ஏசா வாங்கிட்டார். பட் 2 பேருமே சகோதரர்கள் தான். ஈசாக்கு பிறந்த வம்சம்தான், ஈசாக்குடைய வம்சம்தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய பசங்க, இது இவங்க வம்சம்தான். ஆனால் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஏசா மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாருன்னா தன் தகப்பன் இடத்துல பெற்றுக்கொண்டார். ஆனால் அது பூமிக்குரிய ஆசீர்வாதமாக அங்கே இருந்திருக்கு. என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல். அவர்களுடைய சம்பத்து மிகுதியா இருந்தபடியினால். என்னது சம்பத்து ரொம்ப மிகுதியா இருக்கு. ஏசாவுடைய சம்பத்து மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க கூடாமற் போயிற்று. எல்லாம் ஒன்றா இருக்க முடியல. நிறைய சொத்து இருக்கு. அப்போ நிறைய சொத்துன்னா நம்மள மாதிரி இல்லை, இப்போ உலகத்துக்கு மாதிரி பேங்க் பேலன்ஸ் இல்லை. அவங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகங்கள் இதுதான் அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால அவர்கள் மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பேர். ஏசா எங்க போனாருங்க? சேயீர் மலைக்கு போயிருக்கார். அப்ப யோசபாத்துக்கு விரோதமா அவர் வராருன்னா, சேயீர் மலை தேசத்தார் வரனா ஆக்சுவலா அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள், யூதாவுடைய சகோதரர்கள், தேர் ஓன் பிரதர்ஸ், அவங்களுடைய பிளட் பிரதர்ஸ். சரிங்களா? இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு, அதாவது யூதாவுக்கு ஆப்போசிட்டாக வராங்க. ஸோ யோசபாத்துக்கு 3 பேர், அதை மாம்ச இஸ்ரேலை பார்க்கும்போது அங்கேயும் ஒரு 3 பேர் ஆப்போசிட்டாக வராங்க. ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷியா முஸ்லீம்ங்கிறத யார் வந்து கனெக்ட் வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தலைமையில் தான் இங்கே எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறாங்க. இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை சன்னி முஸ்லீம் வேண்டாம், இப்போ நம்ம அந்த சியா சன்னியை விட்டுருவோம், அது ஒரு குரூப், அவ்வளோதான். அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓன் பிரதர்ஸ். யாருடைய? ஆமாம், இவங்க ஓன் பிரதர்ஸ், அவங்க சகோதரர்கள் தான் அங்கே வருகிறார்கள்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் மீதி இருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த குரூப்பு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரப் நேஷனை ஒன்று சேர்த்துற இந்த முஸ்லீம்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லி போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சண்டைக்கு வருவார்கள். இப்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக நல்லா கவனிங்க. இப்போ சகோதரி வந்து இங்கிலீஷில் வாசிப்பாங்க. If today we were to assess who these 3 enemies typify, the 3 great ideologies are leftist, atheism, மார்க்சிசம், வேறு ஒன்றும் கிடையாது.
இப்போ இந்த 3 பேர் எதற்கு அடையாளமாக இருக்கிறார் என்பதை சகோதரர் இங்கே குறிப்பிடுறார். 3 ஐடியாலஜி தான் இந்த உலகத்தை இயங்கி கொண்டு இருக்கு. ஒன்று வந்து கம்யூனிசம், நீங்கள் அதெல்லாம் விட்டுனா. ஒன்று வந்து கம்யூனிசத்தை முடிஞ்சிருச்சு, ஆனாலும் அது இறுக்கி பிடிச்சி தாங்கி யார் பிடிச்சிட்டு இருக்காருன்னா ரஷ்யா என்ன பண்ணிருக்காரு, தாங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய ஐடியாலஜி. செகண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள், சரிங்களா. 3வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள். 3 பேர் தான் இந்த பூமியில் வந்து கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிசம். இந்த 3 ஐடியாலஜி தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். நீங்கள் இதுலேருந்து வாசிக்கிறீங்க சிஸ்டர். கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம் தொடர்ந்து வாசிங்க. Currently, atheism and Sikh Islam are working together to destroy all forms of Judaism and Christianity. ஒன்றும் இல்லை, இந்த ஏத்திசம்ங்கிறது கம்யூனிசம் தாங்க சொல்லப்பட்டிருக்கு, மார்க்சிசம். இவங்களும் சிட்டி இஸ்லாம்னா யாருங்க, இப்போ படித்தோம்ல ஷியா முஸ்லீம், இந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுனா இந்த கம்யூனிசமும் இந்த ஷியா முஸ்லீம் சேர்ந்து தான் யாரை அழிக்கிறாங்களாமான்னு பார்த்தீங்கன்னா இந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் என்ன பண்ணுறாங்க, அழிக்கிறாங்க. நல்லா இன்னைக்கு அதுதான் நடந்துட்டுருக்கு. ரஷ்யா வந்து கிறிஸ்டியானிட்டி நேட்டோ நாடுகள்னு சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் ஆப்போசிட்டாக வராங்க. யூதருக்கு யார் ஆப்போசிட்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷியா முஸ்லீம். இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த 2 குரூப்பை என்ன பண்ணுறாங்க, அழிக்க வேண்டும் சொல்லி தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிங்க. In earlier history, Isha, that is Edom, conquered and ruled from Mount Seir. அப்போ முன்னாடி அடுத்த குரூப் இந்த சேயர் மலைங்கிறது இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு அவங்க சகோதரர்கள் தான். இவங்க யார் அடையாளப்படுத்துறாங்க, வாசிங்க. Isha, commonly type is Christendom. இந்த சேயர் மலை தான் சார். ஏசா இவங்க யார் அடையாளப்படுத்துறீங்கன்னா கிறிஸ்தவர்கள், சரிங்களா. அவங்கள என்ன பண்றாங்க, அடையாளப்படுத்துறாங்க. வாசிங்க. Evidently later a segment of Ammon also came to rule from Mount Seir. Among our Roman Catholic friends, several are concerned that a leftist pope has taken over their church. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒன்று சிம்பிள், ஒரு குரூப் வந்து ரஷ்யா தலைமையில் இருக்கு, அவங்களும் யூதர்களுக்கு ஆப்போசிட்டாக வருவாங்க. ஒரு குரூப் வந்து போப்பு தலைமையில் இருக்கு, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட்டாக வருவாங்க. இப்போ அது மட்டும் தான் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது, அவங்களும் ஆப்போசிட்டாக வருவாங்க. தொடர்ந்து வாசிங்க. Thus, it is tempting to consider if Ammon type is leftist atheism, அவனா ரஷ்யா. தொடர்ந்து அவ்வளோ வாசிங்க. that is currently headed by the Kremlin in Moscow. இப்போது அமெரிக்காவில் வந்து பார்லிமெண்ட் சொல்கிறேன் பார்த்தா ஒயிட் ஹவுஸ், நம்மளது விஸ்தாரா பேர் மாற்றிட்டாங்க புதுசாக கட்டி. அதே மாதிரி ரஷ்யாவில் இருக்கிற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெம்லின், சரிங்களா. அங்கே தான் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாமே இங்கே கொண்டு இருக்கு. தொடர்ந்து வாசிப்போம். And Mount Seir type is Christendom headed by the Vatican in சேயர் மலதாஸ். நல்லா புரிச்சுங்க, சேயர் மலதா தேசத்தார்னு படித்தோம் பார்த்தீங்களா. இந்த சேயர் மல தேசத்தார் யாரை அடையாளப்படுத்துவான்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவ மண்டலத்தை அடையாளப்படுத்துவாங்க. That would leave Moab to typify Islam. இப்போ பாருங்க, மோவாபியர்கள் இவங்க அங்கே யாரை அடையாளப்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமே அடையாளப்படுத்துகிறாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா. இப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து தான் யூதாக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க, யுத்தத்துக்கு வருவார்கள். ஸோ அம்மோன் யார் அடையாளப்படுத்துகிறாங்க, ரஷ்யா. இந்த ரஷ்யாக்குள்ளே யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷியா முஸ்லீம் இருக்கிறாங்க. அதில் தான் ஈரான், லெபனான், சிரியாவில் கொஞ்சம் பார்ட்டு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. மோவாப் யார் அடையாளப்படுத்துறதுன்னா சுற்றி இருக்கிற அத்தனை இஸ்லாம் நாடுகளும். சேயிர் இவங்களை யார் அடையாளப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்களை அடையாளப்படுத்துவாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா இவங்க 2 பேர் வந்துட்டாங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாம் என்ட்ரு ஆகிட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் மனசு மாறிட்டு இருக்கு, அதுதான் நடந்துட்டுருக்கு. அஜ்ஜோ ஹாஸ்பிட்டல் மேலே குண்டு போட்டாங்க, ஸ்கூல் மேலே குண்டு போட்டாங்க, ஆம்புலன்ஸ் மேலே குண்டு போட்டாங்க. அங்கே சாகிறது போராளிகளில், அங்கே சாகிறது யார், குழந்தைகள், பெண்கள். இப்போ இவன் கத்திகிட்டே இருக்கிறான், குழந்தைகள் ஆயிடுச்சு, பெண்கள் ஆயிடுச்சு. நானாக இஸ்ரேல் விடுற மாதிரி, அது குழந்தையாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன், நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் அடிச்சுட்டே இருக்கிறார். இப்போ என்னென்னா இவங்க எல்லாத்தோடைய மனசு என்ன பண்ணிட்டு இருக்காங்களா, மாற்றிட்டே இருக்கிறாங்க. இதில் இன்னொன்று இருக்குது,
இப்போ வரைக்கும் கரண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா? கரண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கிறிஸ்தவ நாடுகளே இஸ்ரேலை கைவிட்டுருச்சு. இதுதான் உண்மை. கிறிஸ்தவ நாடுகளே இஸ்ரேல் என்ன ஆச்சுங்களா ஆல்மோஸ்ட் கைவிட்டுட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸ்பெயின்லேருந்து, ஒரு பெல்ஜியம்லேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து போய் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்களே தவிர ஒரு வெப்பனை என்ன பண்ணலைங்க, யாருமே கொடுக்கல. ஏதாச்சும் நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? யாருமே கொடுக்கல. அமெரிக்கா மட்டும் கொடுத்துட்ருக்கு. காரணம் என்னென்னா, அமெரிக்கானுடைய ஃபினான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, என்டரி ஃபினான்ஸ் ட்ரெஷரியே ஆளுகிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள். அங்கே செக்ரட்டரியில் இருந்து, ஃபினான்ஸ் கேட்டில் இருந்து, என்ஐயிலேருந்து சிஏல வரைக்கும் எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள். இந்த நியூஸில் கேட்டிருக்கோம் அடிக்கடி, ஆந்தோனி பிளாங்கன் இந்த நாட்டுக்கு போனார், இந்த நாட்டுக்கு போனார், அந்த நாட்டுக்கு போனார், ஆந்தோனி பிளாங்கன் தி ஃபாரின் செக்ரட்டரி, நம்ம ஊரில் ஜெய்சங்கர் மாதிரி அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. ஜெய்சங்கர் நாங்கள் அமைச்சர், அந்த மாதிரி அந்த ஜெய்சங்கர் மாதிரி அங்கே போயிட்டு வர்றாரு பார்த்தீங்களா. அவர் ஒரு யூதன் தெரியுங்களா? ஏன் யுக்ரைனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 மெயின் ரீசன். ஒன்று ரஷ்யாவை அடிக்கணும், இன்னொன்று ஜெலன்ஸ்கி ஒரு யூதன். அதனால தான் பணத்தை என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா, அமெரிக்கா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவன் கடன் வாங்கி கொடுத்துட்ருக்கிறான். தீர்க்க தரிசனம் இருக்குது, ஒரு நாள் கடன் அதிகமாகி தனித்து நிற்பான். தனித்து நிற்கும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அப்போ இஸ்ரேலை அட்டாக் பண்ணுவான். இப்போ தனித்து நிற்கிற வேலையை தான் தேவன் என்ன பண்ணிட்டுருக்காருங்க, அங்கே செஞ்சுட்டு இருக்கிறார். எப்படி தேவன் நடத்துகிறாரு பாருங்க அழகா. இந்த யுத்தமெல்லாம் மற்றவர்களுக்கு நியூஸ், ஆனால் நமக்கு நியூஸ் இல்லை, நமக்கு எச்சரிப்பு. நான் இப்போ சமீபத்தில் கேரளாவில் குண்டு வெடிச்சது கூட நம்ம ஜோவியில் பேசினது உண்டு. நம்முடைய 7ஆம் தூதன் சார்லஸ் டேஸ் ரசல் எங்கெங்கேயோ மீட்டிங் போட்டு, எங்கெங்கேயோ டேபர்நாக்கல்லாம் போட்டு, ஏதேதோ போட்டோன்னா எங்கேயுமே போய் சேரல. வச்சார் பாருங்க ஒரு குண்டு. ஆல் ஓவர் வேர்ல்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. யாருப்பா அந்த 7ஆம் தூதன், என்ன ஜெகோவா விட்னஸ் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு. அதில் அவங்க சொல்கிறாங்க, அவர்கள் இங்கே இருக்கிற நாட்டு தலைவர்களையும் தேசத்தையும் மதிக்க மாட்டாங்களாமா, பின்னாடி ஒரு ராஜ்யம் வருமாமா, அதை தான் என்ன பண்ணுவாங்களாமா, மதிப்பார்களாமா. எப்படி டாக்டரின் போது பாருங்க, பரலோக ராஜ்யம் எப்படி போயிட்டு இருக்குமே. யார் மூலியமா போனாங்க, தேவன் அவருடைய திட்டத்தை அவர் என்ன பண்ணுவாருங்க, நிறைவேற்றுவார். இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போரில் இந்த வசனம் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? ஆண்டவர், இத்தனை பேர் சுற்றி வராங்களே, எங்களை நியாயம் தீர்க்க மாட்டேன் அடிச்சாங்க பாருங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அயன் டோம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அயன் டோமை ஃபெயிலியர் பண்ணாங்களா இல்லையா? 20 நிமிஷத்தில் 5000 ஏவுகணை அனுப்பிச்சோடனே அயன் டோம் என்ன ஆயிடுச்சு, அயன் இல்லாமல் அது துருவா போச்சு, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ சொல்ல என்கிட்ட 14,000 மிசைல் இருக்குது அப்படிங்கிறாங்க. 14,000 மிசைல் கண்டினியூஸாக உள்ளே விட்டான்னு வச்சுங்களேன், இஸ்ரேனால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் சரண்டர் ஆகிட்டான்னு வச்சுங்களேன், அவங்க அப்படி விடும் போது என்ன ஆகுங்க, அவனுக்கே தெரியாது. விடும் போது அது நேராக இஸ்ரேலுக்கு போய் கீழே போகாமல் யூ-டர்ன் போட்டு அவன் முன்னாடியே வரும். அந்த டெக்னாலஜி யார்கிட்ட இருக்குது தெரியுங்களா? அது தேவன் இருக்கு. அது பவர்ஃபுல்லான டெக்னாலஜி. அப்படி குண்டு போட்டால் குண்டு அவன் மேலே வந்து விடுங்க. குண்டு போடுவானா, மிசைல் விடுவானா? ஏன்? எந்த சுவிட்ச் போட்டாலும் இது நம்ம மேலே என்ன பண்ணுது, விழுகுதுன்னு. அது அவங்ககிட்ட இல்லை. ஆனால் இஸ்ரேல் இன்னும் சரண்டர் ஆகலை. தொடர்ந்து வாசிப்போம். எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை சொல்லுவாங்க. இப்ப சொல்லல, ஆனா சொல்லுவாங்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. இப்ப பார்க்கல, இப்ப அமெரிக்கா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஒரு நாள் திரும்பி தேவனை பார்த்தான்னு வச்சுக்கிங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் இந்த யுத்தம் வேற மாதிரி இருக்கும். பாருங்க, சகரியா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். சகரியா 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த வசனம் நல்லா தெரியும். ஆல்மோஸ்ட் இது 3ஆம் உலகம் யுத்தம்.
அதில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும், எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். இப்ப கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, இப்ப ஆல்மோஸ்ட் சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்பு. அது ஒரு சாம்பிள் தாங்க இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு டெல் அவிவ் மேல குண்டு வந்து விழுகுது தெரியுங்களா? இன்னைக்கு ஜெருசலேம் பக்கத்தில் குண்டு வந்து விழுகுது. ஹோஸ்டேஜாக என்ன பண்ணிக்கிறாங்க, பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. இது ஒரு சாம்பிள் தான். ஆனால் இதை தீவிரமாக செய்கின்ற பொழுது இதை விட பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி என்ன நடக்கும். இப்போ வேக்னர் மூலிமா ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது, மறைமுகமாக முஸ்லீம்ஸ் சப்போர்ட் பண்ணுது, மறைமுகமாக கிறிஸ்தவர்கள் வந்து விலகி நிற்கிறாங்க. ஆனால் இது நேரடியாக என்ன பண்ண தெரியுங்களா, நடக்கும். நேரடியாக அப்போ நடக்கும்போது சபை அங்கே என்ன ஆகுங்க, நிறைவடையும். சரிங்களா? அது தேவன் இப்போ ஒரு எச்சரிக்கையாகவே காட்டிட்டு இருக்காரு. இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம், ஆச்சரியமான ஒரு இருக்குது இந்த நிழலும் பொருளை. நல்லா பாருங்கள். இப்போ ஒரு வசனம் போகிறேன், நல்லா புரிஞ்சுக்கலாம். 2 நாளாகமம் 20:17 2 கொரிந்தியர் 20:17, 2 நாளாகமம் 20:17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். அந்த வசனம் நான் கோட் பண்ணவில்லை, ஒரே நிமிஷங்க. நம்ம ஒரு வசனம் படித்தோம் பார்த்தீங்களா, இந்த 3 பேர் அவங்களே அடிச்சுக்கிட்டாங்க சொல்லி. அது எந்த வசனங்க அது? 23ஆம் வசனம். 23ஆம் வசனம் வாசிங்க. எப்படி எனில், அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரையொருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் யார் அழிக்கப்படுகிறார்கள்? சேயரா, அம்மோனியர்களா, மோவாபியர்களா? சேயர் யார் அடையாளப்படுத்துறாங்க? கிறிஸ்தவர்கள். பெயர் கிறிஸ்தவர்கள். யார் பெயர் கிறிஸ்தவர்கள்? ரோமன் கேத்தலிக், புரொட்டஸ்டன்ட் அவங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் யார் கழிவு? அம்மோனியர்களுக்கும் அதுக்கப்புறம் மோவாபியர்களுக்கும் கழிவு. புரிஞ்சுலாம்? இப்போ சகரியா 14:13 கர்த்தர் புறப்பட்டு அந்த யுத்த நாளில் போராடுகின்ற பொழுது என்ன ஆகும் தெரியுங்களா? முதல் அழிவு யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, சேயீர் மலைக்கு தான் வரும். சேயீர் மலை எது அடையாளப்படுத்துங்க? மகாபாபிலோன் வீழ்ந்தது. முதல்ல தேவன் எதை முடிப்பார்னா, மகாபாபிலோன் என்ன பண்ணிடுவாருங்க, முடிச்சிருவார். சரிங்களா? அதை பின்னாடி நான் உங்களுக்கு வசனத்தோடு நான் கோட் பண்ணுறேன், மீண்டும் படிப்போம். முதல்ல மலை அவங்கள முடிச்சிருவார். அதுக்கப்புறம் தான் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரை கூட்டணி வச்சாங்களா, அவங்க சண்டை போட்டுக்குவாங்க. இப்படியாக தேவன் என்ன பண்ணாருன்னா யுத்தத்தை அங்கே முடிப்பார். அதனால தான் நிறைய வசனம் சகரியில் படிக்கிறோம். எப்படின்னா, குருட்டாட்டத்தை என்ன பண்ணுவார், கொண்டு வருவார்னு சொல்லி நம்ம பார்த்தீங்களா. எப்படி குருட்டாட்டம்னா, அதுதான் யோசபாத் காலப்பதில் நடந்துச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ லாஸ்ட் மினிட்ல இஸ்ரேல் ஜனங்கள் எங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுவாங்க. சரண்டர் ஆன பின்னாடி அங்கே யார் யுத்தத்தில் அங்கே நிற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதிகள். அங்கே லேவி தான் போய் பாடினாங்க. நல்லா புரிஞ்சுங்க, லேவி போய் பாடினாங்க. அந்த யுத்தத்தில் யார் தெரியுங்களா பாடுவாங்க? சபை போய் பாடும். தேவனை துதிக்கும் போது சபை துதிக்க அங்கே அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே முன்னே போவார். ஏன்னா அவர் தான் அந்த யுத்தத்தை என்ன பண்ணுறாருங்க அடுத்த. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய கிருபை தெரியுங்களா? வேறு யாருமே போர் வீரர்களாக பின்னாடி நிற்கிறாங்க. ஆக்சுவலாக 8 அதிபதிகள் கூட அங்கே வேலை இல்லை. அவங்க சொல்லுவாங்க இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறதோட விடு. ஆனால் அங்கே தேவனை மகிமைப்படுத்துறது யார் மட்டும்னா, லேவி புத்திரர் மட்டும்தான். அந்த லேவி புத்திரம், அந்த ஆசாரியராக தான் தேவன் என்ன பண்ணியிருக்கார், நம்மளே அழைச்சிருக்கிறார். நாம் சொல்லும் போதே பாபிலோன் உலகம். நம்ம அங்கே தேவனை துதிக்கும் போதே என்டையர் யுத்தம் யாருக்கு விரோதமாகனு பார்த்தீங்கன்னா, நடத்துறவங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுங்க இப்போ சரிங்களா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு நிழலும் பொருளுமாக தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க நம்ம காமிச்சிருக்கார். ஸோ இது வந்து சப்ஜெக்ட் நம்பர் 1, அவ்வளோதான். இப்போ சப்ஜெக்ட் நம்பர் 2 வந்து நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருவோம். சரிங்களா? ஸோ வசனம் வாசிக்கலாம் பாருங்கள்.
2 நாளாகமம் 20:6 2 நாளாகமம் 20:6 எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும். இது மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம். உம்முடைய கரத்திலே என்ன இருக்கு? வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. அன்பான சகோதரர்களே, இப்போ நேராக நம்ம எங்கே வரோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வரும். கொஞ்ச நேரம் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அது அவனால சமாளிக்க முடியல, ஏராளமான இருக்கு. தேவன்கிட்ட சரண்டர் ஆனாங்க, ஜெயம் பெற்றார்கள். ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு சுற்றி என்ன பிரச்சனை இருக்கு? என்ன பிரதர் இப்படி கேட்டீங்க? நமக்கு இல்லாத பிரச்சனையா? நடந்தா பிரச்சனை, உட்கார்ந்தா பிரச்சனை, ஆஃபீஸ் போகிறோன்னா பிரச்சனை, வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை, இங்கே வந்தாலும் பிரச்சனை. உண்மையா இல்லையா? உண்மைதான். நான் ஒரு இது போடுறேன் பாருங்க, இப்போ ரவுண்ட் வரும். நமக்கு ஏராளம் ஒரு மனுஷனுக்கு இத்தனை பிரச்சனை இருந்தால் அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? அதாவது பார்த்தீங்கன்னா துன்பம், வேதனை, கஷ்டம், துயரம், ஏமாற்றம், தோல்வி, அவமானம், தனிமை, துரோகம், அதுக்கப்புறம் இடம் பத்தல. அதுக்கப்புறம் என்ன தெரியுங்க? பத்தல. ஒரு மனுஷனுக்கு இத்தனை வந்தால் அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? தாங்குவான். எப்படி தாங்க முடியும்? முடியாது. உண்மையாலேயே முடியாது. ஆஃபீஸ் போனாலும் பிரச்சனை, சரிங்களா? வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை, சரிங்களா? ஆஃபீஸ்லேயும் கற்றுவாங்க, வீட்லேயும் கற்றுவாங்க. இல்லை வீட்டில் சைலண்ட்டாக இருப்பாங்க, ஆஃபீஸில் சைலண்ட்டாக இருப்பாங்க. இங்கே வந்தாலும் பிரச்சனை. ஒரு மனுஷன் எங்கே போனாலும் பிரச்சனைன்னா அந்த மனுஷன் எங்கே தான் போக முடியும்? தேவன்கிட்ட போயிருங்க, இல்லைன்னா மீட்டிங் வந்துடுங்க. ஒரு பிரச்சனைக்குரியவரும் பிரச்சனைக்குரிய சந்திச்சா எப்படி பேசுவாங்க? நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? ஒரு பிரச்சனைக்குரியவரும் பிரச்சனைக்குரிய சந்திச்சா என்ன பண்ணுவாங்க? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை பிரதர்? அவர் பிரச்சனை சொல்லுவாங்க. ஓ உங்களுக்கு இவ்வளோதான் பிரதர், எனக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? இதோட பெருசு அப்படிம்பாரு. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கேட்பார், பிரதர் நீங்கள் 2 பேரும் எனக்கு எப்படி இருக்கு? பெருசு. என்னன்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும், தெரியுங்களா? பிரச்சனை உள்ளவர்கள் 2 பேர் சந்திச்சிட்டா அவங்களுக்குள்ள என்ன வரும் தெரியுங்களா? ஹாப்பினஸ் வரும், சரிங்களா? ஒரு சந்தோஷமாக இருக்கிறவர்களும் ஒரு துக்கமாக இருக்கிறவங்க சந்திச்சான்னு வச்சுக்கலாம், அங்கே ஒரு ஏற்றத்தளம் மாதிரி வரும். சரி விடுங்க பிரதர், எங்களுக்கு தேவன் கஷ்டத்தை கொடுத்துட்டா அப்படி இப்படியே தான் புலம்புவாங்க. ஆனால் பிரச்சனைக்குரியவர்கள் 2 பேர் பேசிட்டான்னு வச்சுக்கலேன், ரொம்ப ஹாப்பினஸ் வரும், சரிங்களா? இப்போ எனக்கு சாப்பாட்டு கொலையில் அவருக்கு சாப்பாட்டு கொலையில்னு வச்சுங்க, என்ன பண்ணுவா? இப்போ இங்கே ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது, அரை டம்ளர் நீ குடிச்சிக்கோ, அரை டம்ளர் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் குடிச்சிக்குவா. நம்ம 2 பேரும் என்ன பண்ண இருப்போம்? ஒற்றுமையாக இருப்போம். அது ஒரு ஹாப்பினஸ். இப்போது ஆவிக்குரிய ஜனங்களுக்கு இதுதாங்க நடக்குது, இதுதான் நடக்குது. அதாவது நம்ம ஒரு மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். நல்லா புரிஞ்சுங்க, மேலான ஆசீர்வாதம். இப்போ யோசபாத் யார்? ஏன் யோசபாத் தேவாலயத்தில் முகம் குப்புற விழுந்த உடனே தேவன் இறங்கி ஆசீர்வதிக்க வேண்டும்? யோசபாத்தை ஒன்றும் கெடுதல் செய்யல, தேவனுக்கு விரோதமாக அவர் என்ன பண்ணலைங்க? செய்யல. அவர் தேவனுடைய பிள்ளையாக தான் இருந்திருக்கிறார். ஆப்போசிட்டாக வந்துட்டாங்க, முகம் குப்புற விழுகிறார், தேவன் ஆசீர்வதிக்கிறார், அவ்வளோதான். இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினச்சிடக்கூடாது தெரியுங்களா? நான் எல்லா மீட்டிங் வரேன், எல்லா கிளாஸையும் கேட்குறேன், நான் ட்ரூத் விட்டு வந்துட்டேன், நான் ஃபேமிலி விட்டு வந்துட்டேன், தேவனை ஆசீர்வதிக்கிறார் அப்படிலாம் நினச்சிக்கொள்ள வேண்டாம். எல்லாத்தையும் விட்டுட்டு வரோமா, நமக்கு தான் என்ன வருங்க? பிரச்சனை கண்டிப்பாக அதிகமாக வரும், துயரம் அதிகமாக வரும், எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம தப்பே செஞ்சுருக்க மாட்டோம், ஆனால் நம்மளை தப்பு செஞ்ச மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. எப்படி வேணால் நடக்கும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது தெரியுங்களா? சோர்ந்து போகவே கூடாது. ஒரு அழகான வசனம் சகோதரி இங்கே கோட் பண்ணுற பாருங்க, ஏசாயா 59:19. ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். அப்படி ஒரு காலம் வரும். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், சுவிசேஷம் அப்படியே வெளிச்சம் போல பிரகாசிக்கப்படும். அந்த சமயத்தில் லாஸ்ட் மினிட்ல தேவனுடைய பிள்ளைக்கு என்ன நடக்கும்? வாசிங்க. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது. சத்துரு எப்படி வருவானாமா? வெள்ளம் போல வருவானாமா. இப்போ புரிஞ்சுனா? யோசபாத்துக்கு அப்படிதான் வந்தாங்க. திரளான ஜனங்கள், தண்ணீருக்கு அந்த சைடு இருக்கிற திரளான ஜனங்கள் வெள்ளம் போல யோசபாத்துக்கு வந்தாங்க. மாம்ச இஸ்ரேலுக்கு அப்படிதான். அவங்க தனித்து இருக்கும் போது சுற்றி இருக்கிற அத்தனை கண்ட்ரிஸும் வெள்ளம் போல வருவார்கள்.
அதே மாதிரி ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை சத்துரு எப்படி கொண்டு வருவான்னா வெள்ளம் போல கொண்டு வருவான். அப்படிதான் கொண்டு வருவான், வெள்ளம் போல கொண்டு வருவான். உங்களால நின்று யோசிக்க கூட முடியாது. இது தேவன் கொண்டு வந்ததா மாம்சமான் நின்று கூட என்ன பண்ண முடியாது, யோசிக்க முடியாது. இப்படிங்கிறதுல என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அவன் மாற்றுவான். தெரியுங்களா, வெள்ளம் போல சாத்தான் வருவான். அப்ப என்ன நடக்கும்? கர்த்தருடைய ஆவி அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றும். நாம ஒருவேளை வெள்ளம் போல சாத்தான் வருகின்ற பொழுது நம்ம தேவன் சைடை மட்டும் நின்றுட்டோம்னா நமக்காக எதிர்த்து நிற்கிறவர் யாரு தெரியுங்களா, நம்முடைய பிதாவாகிய தேவன். நீங்க கர்த்தருடைய ஆவியானவர் போட்டிருக்கு, அது வேற யாருமே கிடையாது, பிதாவாகிய தேவன் இருந்த ஒரு மிகப்பெரிய வல்லமை. தேவன் நமக்கு சப்போர்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பார். நம்முடைய மூத்த சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னு பாருங்க, லைக் அ ஃப்ளட். அதுக்கு என்ன மீனிங் கொடுக்குறாருன்னா, தி பர்மிட்டிங் தி அட்வர்சரி டு பிரிங் இன் எரர் லைக் அ ஃப்ளட். ஒரு சுவிசேஷத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு எரரை என்ன பண்ணிடுவானாமா, கொண்டு வந்து விட்டுருவானாமா. ஒரு சுவிசேஷத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு எரர் என்ன பண்ணிடுவான், கொண்டு வந்து விட்டுருவான். ரொம்ப சிம்பிளா. அப்போ வேதாகமம் முழுவதுமே ஒரு சரியான சத்திய பாடம் இருக்கு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த சத்திய பாடம் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருச்சான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா வெள்ளம் போல சத்துரு என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா, அதை கொண்டு வந்து ஊற்றி மறைச்சிட்டான். அதுதான் நடந்திருக்கு, கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டான், தெரியாது. அப்போ என்ன நடக்குது, இப்போ லாஸ்ட் மீட்டில் எப்படி இருக்குன்னா, வெள்ளம் போல சத்துரு வரா, நமக்கு இங்கே சத்தியம் தெரியுது. அந்த சத்துரு நமக்கு பிரச்சனை கொடுக்கும்போது, உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், நான் யாரையும் வந்து பர்டிகுலராக பேசுறதுக்காக பேசல, இது ப்ராக்டிக்கலான 100% உண்மை. இது நம்ம லைஃப்பில் நடக்கும், நீங்கள் தனித்தனியாக உணர்ந்துங்க, அவ்வளோதான். ஒரு பிரச்சனை, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நோய். இந்த நோயின்னு ஒன்றே இப்போ ரீசெண்டாக கோவிட்னால நான் கோவிட்னு போட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு நோய் கோவிட்டில் வந்து ஒரு பிரச்சனை வருது, நம்ம ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம் வருது, நம்ம ஃபேமிலி மட்டும் பாதிக்கப்படுதுன்னா உடனே நம்ம என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, தேவன் என்ன பண்ணிட்டார், எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டார் அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, நினைக்கக்கூடாது. ஒன்று சொல்லிட்டீங்களா, மனுஷன் பிறக்கிறதும் மனுஷன் சாகிறதும் அது ஆல்ரெடி தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, டிசைட் பண்ணிட்டார். சரிங்களா, டிசைட் பண்ணிட்டார். அதுக்குள்ள நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பதை தேவன் பார்க்குறாரு. தாவீது பெரிய தப்பு பண்ணிடுவார். தப்பு பண்ணிட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவனுடைய மகன் தண்டனைக்குள்ளே போயிடுவார், சாகருக்குள்ளே போயிடுவார். தாவீது என்ன பண்ணுவார்னா, சாம்பலுக்குள்ளே உட்காந்து ரட்டு உடுத்தி கொள்வார், கெஞ்சுவார் தேவன்ட்ட, தேவனை எப்படியாச்சும் எங்களை என்ன பண்ணிருங்க, காப்பாத்துருங்க, என் மகனை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுவார். சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பார்ப்பாங்க, ஏன் தாவீது இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு கெஞ்சுன்னு கெஞ்சுவார். ஆனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, தாவீதோட மகன் அங்கே இறந்து விடுவான். நல்லா புரிஞ்சுக்க, தாவீதோட மகன் இறந்து விடுவான். உடனே தாவீது என்ன பண்ணுவார் தெரியுங்களா, இறந்துட்டான் நியூஸ் கேள்விப்பட்ட அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறான், சாம்பல்லேருந்து வெளியே வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ராஜ வஸ்திரம் எடுத்து போட்டு நேராக டைனிங் டேபிள் உட்காந்துட்டு நல்லா ஃபுல் மீல்ஸ் சாப்பிடுவார். ஃபுல் மீல்ஸை நம்ம சாப்பிட்னாலும் சொல்கிறோம், நல்லா சாப்பிடுவார். அப்போ எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, என்னப்பா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாம்பல் உட்காந்துட்டு இருந்தேன், இப்போ மேஜையில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன். என் மகனுக்காக போராடினேன், தேவன் அதை அனுமதிக்கலை, இப்போ இறந்துட்டார், அது தேவனுடைய சித்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மீண்டும் என்னோட அடுத்த வேலையை நான் செய்கிறேன். தெரியுங்களா, வெள்ளம் போல சத்ரு, வெள்ளம் போல சாத்தன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, ஒரு சின்ன பிரச்சனை வாழ்க்கையில் வந்தாலே முதல்ல சத்தியத்தை விட்டு வெளியே போகும்படி தான் அவன் நமக்கு பெரிய பிரச்சனை கொடுப்பான். ஃபஸ்ட்டு பிரச்சனை, கோவிலில் வேறு யாருமே சாகவே இல்லையா, கோவிலில் யாரும் மரணத்துக்குள்ளே போகவே இல்லையா, கோவிலில் எந்த ஜாதியினரும் எந்த மதத்தினரும் சாகவே இல்லையா. மரணம்ங்கிறது தேவன் டிசைட் பண்ணாது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. யார் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பிட்வீன் தி லைஃப், பர்த் அண்ட் டெத், என்ன வாழ்க்கை வாழ்கிறா தேவன் என்ன பண்ணுறாங்க பார்க்குறாரு. அடுத்த ஒரு பிரச்சனை, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என் வாழ்வில் வந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணிடக்கூடாது, ஏன் எனக்கு மட்டும் ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு, ஏன் எனக்கு மட்டும் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா, நம்ம ஹார்ட்டுக்குள்ளே தேவன் இருந்தால் போதும், நம்ம ஹார்ட்டுக்குள்ளே தேவன் இருந்தால் போதும். அந்த பம்பிங் நின்றுச்சுன்னா பம்பிங் தான் நிற்கிது, யார் கூட போய் சேர்ந்துடலாம், கிறிஸ்து கூட போய் சேர்ந்துடலாம், வரும். அதே மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும்போது கால் ஏதாச்சும் காலோ கை காலோ அடிபட்டுச்சுன்னு வச்சுங்க, அந்த சபைக்கு போகிற பார்த்தியா,
அந்த சபைக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அதனால தான் உனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதனால தான் உனக்கு கை அடிபட்டுருச்சு, கால் அடிபட்டுருச்சு, தலை அடிபட்டுச்சு. ஏங்க இந்த உலகத்தில் எத்தனை பேர் வந்து அவங்கவுங்க சொந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகி கேள்விப்பட்டது இல்லையா? ஸ்பாட்டில் என்ன பண்ணுறது இல்லை, இறக்குறது இல்லையா? என்னமோ இங்கே இந்த வேதமானவர்களுக்கு மட்டும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக நடக்குதா தேவன் சொல்கிறாரா? அப்படிலாம் கிடையாதுங்க. நீ எங்கே நடந்தாலும் இந்த மரணம் ஆக்சிடென்ட்லாம் என்ன பண்ணுங்க, அது நிகழும். தேவனுக்கு இதெல்லாம் ஆக்சுவலாக தேவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு ஹமாஸ் மேலே நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே போட்டாங்க, 500 குழந்தைங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி உலகமே எல்லா ஜனங்களுமே அழுகிறாங்களே, தேவனுக்கு தெரியாதா 500 குழந்தை இறந்துருக்குறாங்க தெரியாதா? அவர் என்ன பண்ணுறாருங்க, அவர் அதைய அனுமதிக்கிறார். தெரியுங்களா? நான் இங்கே 2 வீலரில் விழுந்து எனக்கு கை அடிபட்டுச்சுன்னா அஜுஜோ எனக்கு விழுந்துட்டு அடிபட்டுச்சு சபைக்கு போனதான்னு இல்லை. நான் ஒருவேளை இந்த 2 வீலர் வந்து பஞ்சர் ஆகி நான் கீழே வந்து அடிபடலின்னா, இந்த சின்ன அடிபடலின்னா கொஞ்சம் தூரம் போகும்போது இப்போ அடிபட்டு லாரி கடியில் படுத்துட்டு இருந்திருப்பேன். லாரி கடியில் படுத்து லாரி நம்ம தலை மேலே ஏறி இறங்கிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அப்போ தேவனை திட்டுவோமா? தேவன் இந்த சபைக்கு போனனால தான் என்ன லாரி என் தலையில் ஏறி இறங்குச்சுன்னு சொல்லுவோமா? முதல்ல சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்போ என்ன பண்ணிட்டு இருப்பா? தலை தெரியாமல் அதை தனியாக படுத்துட்டு இருப்போம். வாய் இருக்காது, நசுக்கியிருப்பார் தேவன். ஆனால் நம்ம வாய் அப்போ ஏதாச்சும் பண்ணும் மோசமானது. ஆவுனா சத்தியத்தை சொல்கிறது, ஆவுனா சபை சொல்கிறது. இது ஏன் என்றால் சகோதரர் சொல்கிறார், இந்த ஷைனிங் அதான் சொல்கிறாரு, அந்த சுவிசேஷம் வெளிச்சம் அதிகமாக 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 வெள்ளம் போல என்ன பண்ணுவானாமா சாத்தான் வருவான். அப்போ சுவிசேஷம் எங்கே அதிகமாக வெளிச்சம்னு பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் கால சபைக்கு தான். எப்படியாச்சும் என்ன பண்ணிடுங்க, இந்த சபையை விட்டு போயிருங்க, எப்படியாச்சும் போயிருங்க. அதுக்கு என்ன பிரச்சனை? நோய் வரும், குடும்பத்துலேருந்து பிரச்சனை வரும், ஆஃபீஸ்லேருந்து பிரச்சனை வரும், எல்லா பக்கம் பிரச்சனை வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன், இங்கே கடன் அதிகமாக கடன் இருக்கும். கடன் இருந்துச்சுன்னா கடனை கட்டுறது கஷ்டம்தான், இல்லைன்னா சொல்லலை. சபை எதுவும் பண்ணாது. ஏன்னா சபையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு என்ன இருக்கும், கடன் இருக்கும். சபையில் கடன் என்ன பண்ணாதுங்க, கட்டாது. கடன் வாங்கிட்டா கடன் கட்டுறது யாரோட வேலை? நம்ம வேலை தான். தேவன்கிட்ட போய் தேவனே கடன் வாங்கிட்டா கடன் கொடுங்க, தேவன்லாம் கடன் கொடுக்க மாட்டார். சரிங்களா? கடன்லாம் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி வேலை இல்லைன்னா யாருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? தேவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண, வேலை இல்லை. அவர் ஏதாச்சும் படிக்க வேண்டாம்னு சொன்னாரா? ஃபஸ்ட் ரேங்க் வாங்க வேண்டாம்னு ஏதாவது சொன்னாரா? எக்ஸாமில் எழுதும் போது பேனை பிடிங்கி வச்சுட்டாரா? நீ எழுதுனீன்னா நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுவேன்னு. படிக்கும் போது ஏதாச்சும் கொடுத்துட்டாரா? படிக்கும் போது 2 கண்ணை பிடுங்கிட்டாரா? ஏதோ ஒரு சூழ்நிலை, எனக்கு படிப்பு ஏறல, நம்ம அறிவு அவ்வளோதான், நமக்கு இவ்வளோதான் வேலை, தேவன்லாம் எதுவும் பண்ணல, உடனே தேவன் மேலே பழையப்படுறது. அடுத்தது இந்த சபைக்கு போனால தான் அவங்களால வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல. வீடு கட்டுறது நிலம் வாங்குறதுலாம் ஒரு யூஸ் இல்லைங்க. நமக்கு இன்னும் சௌரியவாதத்தில் ஒரு இடம் கூட கிடைக்க மாட்டேங்குது. நம்மளும் போகிறோம். முதல்ல அங்கே இடத்த வாங்குவோம், டெம்பரவரியாக சொல்கிறேன். சும்மா போய் இங்கே இதெல்லாம் எந்த யூஸுமே கிடையாது. தேவன் மேலேயும் தேவனுடைய சபையின் மேலேயும் தேவனுடைய பிள்ளைகள் மேலேயும் நாம் குறை சொல்வதற்கு எந்த தகுதியும் தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. அதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். ஏன்னா எதை எடுத்தாலுமே இந்த சபை தான் பிரச்சனை, இந்த சபை எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. பிரச்சனை யார் தெரியுங்களா? நம்ம தான் மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம மாறிட்டா தேவன். எப்படி யோசபாத் சரண்டர் ஆனார்? நான் சொல்கிறேன், ஹார்ட் அட்டாக் வருதா? யார்கிட்ட சரண்டர் ஆயிருங்க? தேவன்கிட்ட சரண்டர் ஆயிருங்க. சரிங்களா? ஆம்புலன்ஸில் இருக்கும்போது என்னை ஜிஹெச் கூட்டிகிட்டு போகிறீங்களா, கேஎம்சிஹெச் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்க வேண்டாம். தேவனே என்னை நீங்கள் சபையாக கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லை கொஞ்சம் ஊழியம் பண்ணுறீங்களா அப்படி கேட்போம். ஆனால் கேட்குறதும் ரொம்ப கஷ்டம். அதையும் நான் ஒத்துக்கிறேன், உண்மையான கஷ்டம். பட் நான் என்ன சொல்லணும்னா அந்த அளவுக்காச்சும் நம்ம என்ன பண்ணிக்குவோம், டெவலப் பண்ணிக்குவோம். தேவன் நிச்சயமாக என்ன பண்ணுவார்னா சொல்கிறேன். அப்போது இந்த ஃபுல் எரர் எதில் கொண்டு வரேன்? நீ நல்லா யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ தூரம் நம்ம குறை சொல்கிறோமே, நான் ஒரு பாயிண்ட் நான் அப்படியே லைனாக போகிறேன், பேசிக் சப்ஜெக்ட் தான் போகிறேன். நல்லா பாருங்கள். இந்த எரர் திருத்துவம் சரியான கான்செப்ட் இந்த உலக ஜனங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்தவ மண்டலுக்கு தெரியுமா? ஆத்துமா தெரியுமா? நரகம் தெரியுமா? அந்தி கிறிஸ்து தெரியுமா? சாத்தான் யாருன்னு தெரியுமா? முதல்ல சாத்தான் அவன் தான் பெரிய சாத்தானாக இருப்பான். ஆனால் அவன் அப்பாலே போன்னு இருப்பான். சரிங்களா? அப்பாலையில் சாத்தான், நான் எங்கப்பா வர, நீ தான் பெரிய சாத்தான் அப்படின்னு கோவம் வந்து பாருங்க.
நம்ம மனுஷனுக்கு கோவம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், சாத்தான் நம்மளை கண்டு பயந்துக்குவான். நம்மளோட இவர் எப்படி இருக்கிறார், கொஞ்சம் டரராக இருக்காருன்னு சொல்லிட்டு பயந்துக்குவான். சாத்தானவே நம்ம பயம்படுத்துகிறோம், தெரியுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அற்புதம் அடையாளம் இது தெரியுமா? அந்நிய பாஷை தெரியுமா? 2ஆம் வருகை தெரியுமா? 1000 வருட அரசாட்சி அது எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்து எப்படி செய்ய போகிறார்? ஏதாச்சும் தெரியுமா? சுவிசேஷன் தெரியுமா? இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1,44,000 பேர் இன்றைக்கி அந்த வீடியோவில் சொல்கிறான், ஜெகோவா விட்னஸ் வீடியோ சொல்கிறான், என்னமோ சபையாக போகிறவங்க 1,44,000 பேராமா, மற்ற கிறிஸ்தவர்கள் யாரும் செல்ல மாட்டார்களாமா அப்படின்னு. தத்தி, அதுதான் உண்மை. அவனுக்கு தெரியுமா? தெரியாது. கிறிஸ்மஸ் தெரியுமா? அவன்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தார் அப்படின்னு எங்கேயாச்சும் வேதாகமத்தில் காட்டு நான் என்ன பண்ணுவான்? காட்ட முடியாது. 33 வருஷம் வாழ்ந்தார் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. பாருங்க, இது ஃபுல் எரர். இந்த எரரை குறித்து அவங்க பேச மாட்டாங்க. சாத்தான் எப்படி நம்மளை அட்டாக் பண்ணுவானா, கீழே விழுந்துட்டியா, வீடு கட்டலையா, உனக்கு இது கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆனாலும் பிரச்சனை, ஆகாட்டியும் பிரச்சனை, அது எங்கே போனாலும் பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? உண்மையாலே சொல்கிறேன், வாழ்ந்தாலும் பிரச்சனை, செத்தாலும் பிரச்சனை. பிரச்சனை இல்லாத இடமே இல்லை. ஏன்னா இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி தான். இதுதான் உண்மை. பூமி சபிக்கப்பட்ட பூமி. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தேவன் என்ன பண்ணக்கூடாது? நம்ம திட்டக்கூடாது. தேவன் ஞானஸ்தானம் எடுக்க வச்சு அவரோடு நாம் உடன்படிக்கை செஞ்சு இங்கே நிற்க வச்சுருக்காரா? சரிங்க, நிற்க வச்சுருக்காரா? இங்கே ஓப்பனாக சொல்லணும், தேவன்கிட்ட டிக்ளேர் பண்ணணும், ஆண்டவரே, தேவனே, ஒருவேளை நான் வெளியே போகிறதா இருந்தால் அது என்னுடைய பிணமாகத்தான் இருக்க வேணும். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உம்மோடு தான். சரிங்களா? என்ன கஷ்டம் வந்தாலும் எது வந்தாலும் தேவன் பார்த்துக்கிறாருங்க. அவரோட பெருசு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. வேறு இதுக்கு மேலே என்னங்க சொல்கிறது? அவர் தாங்க, அவர் பார்த்துக்குவாருங்க எல்லாமே. அந்த ஒரு எப்படி யோசபாத்துக்கு ஒரு இது வந்துச்சு பார்த்தீங்களா? யோசபாத் சொன்னார், நான் மட்டும் விழுகலை, பெண் ஜாதிகளும் வாங்க, குழந்தைகளும் வாங்க, எல்லாரும் தேவன் முன்னாடி என்ன பண்ணுவோம்? உபவாசம் இருப்போம், தேவன் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு. நம்ம பிரச்சனையை என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? தேவன் சைடு திருப்பி விட்டுருவோன்னு. என்ன பண்ணுவானுங்க? தேவன் சைடு திருப்பி விட்டார்னா தேவன் அவர் என்ன பண்ணிக்குவாருங்க? யுத்தம் செய்வார். அப்படின்னா இங்கேயும் ஒரு 3 குரூப் இருக்கிறாங்க. இதே 3 குரூப். இந்த அம்மோன் யாருக்கு அடையாளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக ஜனங்கள். அவங்களுக்கு புரியாது. இந்த மோவாப் ஏற்கனவே போன பாடத்திலே பார்த்தோம், இஸ்லாமிற்கு அடையாளமாக. சேர் ஏசா பார்த்தோம் பார்த்தீங்களா? அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெயர் கிறிஸ்தவர்களுக்கு அங்கே அடையாளமாக இருக்காங்க. இவங்க 3 பேரும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆப்போசிட்டாக தான் வருவாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணுவாருங்க? ஜெயத்தை கொடுப்பார். எப்படி? 2 கொரிந்தியர் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. போதும், இதுதான் சொல்றாரு. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்துட்டு புலம்ப வேண்டிய அவசியமே நமக்கு இல்லைங்க. நமக்கு பிரச்சனை வருதா? புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. தேவன்கிட்ட சரண்டர் ஆகிட்டு பேசாமல் நின்று பாருங்க. பேசாமல் நின்று பாருங்க. தேவன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அது காரியத்தை பண்ணுவார். நான் நேற்று தான் சப்ஜெக்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த வசனமெல்லாம் போட்டே வந்துட்டுருந்தேன். அப்புறம் சில விஷயமா சகோதரர்லாம் நாங்கள் வெளியே போனோம். அப்போது ஒரு எங்கூட வந்த சகோதரர் பேசினார், இந்த YMCA ஹால் பற்றி பேசினார். எனக்கு டக்குன்னு அதான் நான் வந்துச்சு, பிரதர் நமக்கு 2 வாரம் கூட ஹால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க பிரதர். அப்படி தான் நாங்கள் 2 வாரம் கூட ஹால் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஒரு 3 வாரம் கூட அவ்வளோதான், நீங்கள் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி நடந்துச்சு தெரியுங்களா? தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? அப்படியே மாற்றிட்டார். நீங்கள் தரித்து மட்டும் நில்லுங்க, நீ என் கூட மட்டும் நில்லுங்க, மீது நான் என்ன பண்ணிடுறேன் பார்த்துக்கிறேன். இந்த YMCA ஹாலுக்கு மட்டும் சொல்லலை, எல்லா பிரச்சனைக்குமே நம்ம முன்னாடி பிரச்சனை அப்படியே நிற்கும், மழை போல் நிற்கும். எப்பவுமே சொல்லுவேன், மழை போல் நிற்கும். 1000 பேர் நமக்கு 1000 அட்வைஸ் கொடுப்பாங்க. சகோதரர்கள் கூட கொடுப்பாங்க, சகோதரர்கள் கூட கொடுப்பாங்க. தவறு ஒன்றும் இல்லை, அன்பின் நிமித்தமாக கொடுக்குறாங்க. அட்வைஸ் சகோதரர் நிறைய கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் பிரச்சனையும் மழை போல் நிற்கும், அட்வைஸும் மழை போல் நிற்கும். எந்த அட்வைஸ் எடுத்துக்குதுன்னு நமக்கு தெரியாது. அட்வைஸ் இதை எடுத்துக்கலாமா அதை எடுத்துக்கலாமா போது பைத்தியம் பிடிச்சிக்கும். அந்த மாதிரி அட்வைஸ் நிறையா இருக்கும். அட்வைஸ் இங்கே பிரச்சனை மழை போல் நிற்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, 2 மலையை ஒதுக்கிட்டு தேவன் இருக்க பார்த்தீங்களா, சரண்டர் ஆகிட்டிங்கன்னா அவரும் அழகாக என்ன பண்ணுவாருங்க? வெள்ளம் எடுத்துறோம். உலக ஜனங்கள் முன்னாடி நம்ம தத்தி மாதிரி நின்னா போகிறேங்க. உண்மையாக சொல்கிறேன், தத்தி மாதிரி நின்னான்னு வச்சுக்கிங்க. ஏன் தத்தி மாதிரினா, எங்கள் அப்பா பார்த்துக்கிறேன். அது கேட்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இன்னும் இப்படி முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாரு, இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறாரு, அப்பாவை பார்த்துக்கிறாரு.
அவனுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் நமக்கு அது பலன் அப்படி தூக்கி நிறுத்துவார் தேவன். அது ருசி பார்க்கும் போது தாங்க அது தெரியும். பாருங்க, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஓகே, பிரச்சனை வரும்போது, ஏராளமான வெள்ளம் போல சாத்தான் வரும்போது, வெள்ளம் போல சத்ரு வரும்போது, தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேணும்? ரொம்ப சிம்பிள். தேவனை மட்டும் என்ன பண்ண போதுங்க? பாடி துதிச்சா போதும். என்ன பிரச்சனை வரட்டும் ஆண்டவரே, என்ன துன்பம் வரட்டும், என்ன கஷ்டம் வரட்டும், வண்டியில் போய் கீழே விழுந்து மண்டையிலேருந்து ரத்தம் வருதா, தொடச்சிட்டு என்ன பண்ணுவான்? தேவனுக்கு நன்றி சொல்லுவான், பாடுவோம். தப்பே இல்லை. திடீர்னு பெக்மான்ஸ் பாட்டு வந்தாலும் என்ன பண்ணுவோம்? பாடுவோம். ஏன்னா இதெல்லாம் வராதுன்னா நான் சொல்ல மாட்டேன். நம்ம எல்லா பாட்டும் என்ன பண்ணுறோம்? பாடுறோம். நன்றி ஐயா அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பாடுவோம். தேவன் எவ்வளோ சந்தோஷப்படுவார், எவ்வளோ சந்தோஷப்படுவார். நம்ம என்னங்க ஒரு வாழ்க்கை? ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டுங்களா? ரொம்ப அன்பான சொல்கிறது ஒரு ரொம்ப சிம்பிள். நமக்கு இருக்கிற காலம் கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்தில் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்ம வாழ்கிற வாழ்க்கை எங்கள் அப்பாவை காயப்படுத்தாத மாதிரி இருந்தால் போதும். நான் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம அப்பாவை, நம்முடைய தந்தை பிதாவாகி தேவன் அவருடைய இருதயத்துக்கு காயப்படுத்தாத ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து செத்து போயிட்டா போதுங்க. வேற ஒன்றும் நம்ம சாதிக்க போகிறது கிடையாது. ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. அந்த ஒரு வாழ்க்கை போதுமான வாழ்க்கை. அந்த எங்கள் அப்பாவை காயப்படுத்தக்கூடாதபடி வாழ்கின்ற பொழுது நிறைய பிரச்சனை வருதா, மேற்கொள்ளுவோம், ஜெயிப்போம். தேவன் யுத்தத்தை என்ன பண்ணிக்குவார்? பார்த்து கொள்வார். சரிங்களா? 23ஆம் வசனம் வாசிங்க. 23ஆம் வசனம். 23ஆம் வசனம் லாஸ்ட் லைன் மட்டும் வாசிங்க. ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாலும் வாசிப்போம். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரையொருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். ஸோ ஃபர்ஸ்ட் யாருக்கு அடி விழுதுன்னு பார்த்தீங்கன்னா சேயருக்கு தான் அடி விடுது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இந்த காஸ்பல்ல எரர் யார் கொண்டு வந்து விட்டான்? சாத்தான் கொண்டு வந்து விட்டுட்டான்ல. அப்போ இந்த எரரை தான் யார் பிடிச்சிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த சேயீர் மலை. இந்த கிறிஸ்தவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? பிடிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தேவன் அந்த எரர் என்ன பண்ணுறாருன்னா வாஷ் அவுட் பண்ணுறாரு. கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாங்க? தூக்குறார். பாருங்க, ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன், நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். அவர் அதிசயங்களை செய்வாருங்க, இப்பவும் செய்வார், ஆனா நமக்கு தெரியாது. கடைசியா வசனம் பாருங்க, பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும். இது போதுங்க. இந்த சத்தியம் நம்மளை அதிசயமாக வழிநடத்துது. அதுதான் உண்மை. இந்த சத்தியம் நம்மளை அதிசயமாக வழிநடத்துது. தெரியுங்களா? இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்கு இல்லை, பரத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்காக. பாருங்க, ஃபுல் எரர் கொண்டு வந்துட்டாங்களா? இந்த ஃபுல் எரர் இப்போ எங்கே இருக்குது? இந்த சேயீர் எங்கள் இதுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே இருக்கிற தாத்தாக்கு ஒன்றுமே தெரியாது. சரிங்களா? ஆனால் அப்பான்ருவாங்க, ஒன்றுமே தெரியாது. ஃபுல் எரர் எங்கே இருக்குங்க? இதுக்குள்ளே தான் அங்கே இருக்குது. நான் சும்மா ஒரு புரிந்து கொள்வதற்காக தான் சொல்கிறேன். அப்போது சேயீர் மலை எப்படி அழியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா பாபிலோன் விழுந்தது முதல் அங்கே தான் அடி. ஃபஸ்ட்டு வெள்ளம் போல் சாத்தான் வருவான், சத்ரும். அங்கே எரர் எல்லாம் தேவன் என்ன பண்ணுவார்? தூக்கி வீசுவார். அதுக்கப்புறம் யாருக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா அம்மோனியர்களுக்கும் மோவர். அவங்க 2 பேருமே என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கே வெட்டுண்டு அங்கே செத்துருவாங்க. ஸோ அப்போ நம்ம எதுவும் செய்ய போகிறதில்ல. இது செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனே அங்கே செய்யக்கூடியவராக இருக்கார். அப்படி என்றால் நம்ம என்ன செஞ்சால் போதும்? பாருங்கள், சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 106ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 மற்றும் 2. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. எப்படி யோசபாத் கொண்டு போய் லேவியருக்கு முன்னாடி வச்சாங்களோ, எப்படி மாமிச இஸ்ரேலர்கள் கடைசி காலத்தில் சபை வந்து நிற்குதோ, அதே மாதிரி ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நமக்கு தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அப்புறம் அவர் கிருபை என்றும் உள்ளது. 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம். கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி, பாருங்க, கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? அவர் துதியெல்லாம் பிரஸ்தாபப்படுத்தவர் யார்? கொஸ்டின் மார்க்.
அது அங்கேயே இருந்துருச்சு. ஆனால் உண்மையிலே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். நம்மளை தவிர இங்கே யாருமே கிடையவே கிடையாது. அப்படி நம்ம பிரஸ்தாபப்படுத்துகின்ற பொழுது நம்மளை சுற்றி எத்தனை சத்துரு வந்தாலும் சரி, நம்ம அந்த யுத்தத்தில் தோக்க மாட்டோம். காரணம் என்னென்னா, அந்த யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தர், தேவன்தான். அதனால தான் சொன்ன, யுத்தம் யாருடையதுங்க? கர்த்தருடையது. நமக்கு தான் யுத்தம், ஆனால் நம்ம யார் பக்கமாக திருப்பி விட்டோம்? தேவன் பக்கமாக திருப்பி விட்டோம். இன்னி கொஞ்ச காலம் நமக்கு என்ன பிரச்சனை எது வந்தாலும் சோர்ந்து போகாமல் அதை நேராக யார் பக்கம் திருப்பி விடலாம்? தேவன் பக்கம் திருப்பி விட்டா அந்த யுத்தத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா, நமக்காக போராடி அவர் நமக்கு என்ன கொடுப்பாருங்க? ஜெயம் கொடுப்பார் என்பதை இந்த பாடத்தின் மூலமாக நாம் தெளிவாக பார்த்துள்ளோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.